கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நம்ம இங்க கூடி இருக்கிறது ஞானோதயம் அப்படிங்கிற தலைப்புல இந்த தியான யோகமா இருக்கும். ஞானம் அப்படிங்கிறது இந்த தியானம் யோகம் செய்யும் போது நமக்கு ஏற்படுற அந்த ஒரு அனுபவத்தை தான் நம்ம ஞான மார்க்கமா சொல்றோம். அந்த ஞானம் உதயம் ஆகினாதான் நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி கிடைக்கும். சரியா? இப்ப இதுக்காக நம்ம எல்லாருமே இங்க இணைந்து பயணிக்கிறோம். ஞானோதயம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கலாம். இந்த கலியுகத்துல அந்த சிவபகவான் அப்படின்னு சொல்ற அந்த சக்தியானது, அந்த நிலைப்பாடானது ஒருவருடன் தொடர்பு கொண்டு அவரை மீடியமா வச்சு இந்த ஞானத்தை விளக்குற விதமா அவருக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்காரு. அதன் மூலமாக அதை பத்தியும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இறைவன் அந்த சிவன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற அந்த தத்துவமானது என்ன, அந்த ஆத்மா என்ன சொல்றது அப்படின்னா பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா, ஈசன் அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யுகங்கள் 4ஆக இருக்கு. நம்மளுடைய புராணங்கள்ல அதுல எல்லாம் பார்த்தா பல கோடி லட்சம், இத்தனை லட்சம், அத்தனை லட்சம், கிருத்த யுகம் இத்தனை லட்சம், திரேதா யுகம் இத்தனை லட்சம், அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. துவாபர யுகம், கலியுகம்னு. ஆனா அந்த சிவம் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அவர் அது அவங்க அவர் சிவ பாபா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க சிந்திக்காரரு, கராச்சியை சேர்ந்தவருக்கு அந்த ஞான இது கிடைக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களாம் பாபா அப்படின்னு, அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவர் சிவபாபா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த யுகம் 4ஆக இருக்கு. அது சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4ஆ இருக்கு. இப்ப நம்ம வாழறோம் இல்லையா இந்த அப்படின்னா, இந்த கலியுகத்திலேருந்து சத்தியுகம் உருவாகிறதுக்கான அந்த பீரியட், அந்த கடைசி அந்த 100 வருடங்கள் வைர யுகம் அப்படிங்கிறாரு. ஏன்னா சத்தியுகத்தை எப்படி சொல்றாங்கன்னா தங்க யுகம் அப்படிங்கிறாங்க. தங்கம் போன்ற தூய்மையானது. தங்கத்துக்கு என்ன சொல்றாங்க, மாசரு பொன்னே அப்படிங்கிறாங்க இல்லையா. மாசு அற்றதா இருக்கு, தூய்மையிலும் தூய்மையாக இருக்கிற அந்த யுகத்துக்கு பேர் தங்க யுகம்னு சொல்றாங்க. அதை அப்படி டினோட் பண்றாங்க, அவங்க அதை குறிப்பிடுறாங்க. ஏன்னா ஆத்மாக்கள் எப்படி இருக்குன்னா தங்கம் போல இருக்கு, இப்படி மாசே இல்லாம இருக்கும். அந்த நான், எனது, என்னுடைய எந்த இதுவும் இல்லாம ஒரு ஆன்மா எப்படி அதோட பர்த், ஒரு ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா அது கிளீன் ஸ்லேட்டா தான் இருக்கும். இந்த உடல் எடுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய விசை வினைகள்லாம் அது பதியப்படுறதுல அதுல அது அப்படிதான் அதுல ஃபீட் ஆகும். அது அப்படி இருக்கு. போக போக அதோடைய தன்மை அது இழந்து அந்த இருக்கும்போதுதான் நமக்கு இந்த என்னடா அது உலகத்துல இப்படி இருக்கோமே, இப்ப பருடெல்லாம் இருக்குமே, எதுவுமே சந்தோஷம் இல்லையேன்னு தன்னை உணர்தல்னு ஒண்ணுக்கு வரும்போது திரும்பி ஆன்மா ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆன்மா ஒளி நிறைந்த அந்த உலகமும் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே என்லைட்மெண்ட் ஆனவங்க, எல்லாருமே லைட்டனிங்கா இருப்பாங்க. அப்ப எல்லாரோட ஆன்மாவும் ஒளி வீசும்போது அங்க இருக்கிற அந்த மனிதர்களும் ஒரு தேக காந்தி அப்படிம்பாங்க. அதாவது அந்த சரீரத்திலேயே ஒரு ஒளி, அப்படி லைட்டு போட்ட மாதிரி, லைட் இல்லாட்டி கூட ஒரு பிரகாசமா இருக்கிறது. ஒரு 100 பேருக்கு நடுவுல மேக்கப் போடாமையே நமக்கு பார்க்கணும் போல தோணும் இல்லையா, அந்த மாதிரியான தன்மை உடையவங்களாதான் அங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால தங்க உலகம், அது கோல்டன் எரான்னு கூட சொல்றாங்க, கோல்டன் ஏஜ்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வெள்ளி யுகம் அப்படிங்கிறாங்க. தங்கத்துக்கு அடுத்ததா இப்ப மார்க்கெட்ல விலை உயர்ந்ததா வெள்ளியை தானே வச்சுக்கிறோம் எல்லார் வீட்லயும். அந்த வெள்ளி பாத்திரங்கள், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம். அதனால அடுத்தது துவாபர யுகம்ங்கிறத என்ன சொல்றாங்கன்னா காப்பர் ஏஜுக்குறாங்க. அது தாமரம் அப்படின்னா நல்லா புளி போட்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு தேய்ச்சோன்னா தங்கத்துக்குள்ள கொஞ்சம் ஜொலிக்கும். அதாவது தங்கம் மாதிரி இருந்தாலும் அது தங்கம் கிடையாது, அது கருத்து போயிருக்கு, அது ஆக்சிடேஷன் ஆகக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு இது வேணா போகக்கூடிய ஒரு தன்மை உடையதுக்கு துவாபரகம். ஆனாலும் அதை துலக்கி வச்சா ஒளி வீசுற மாதிரியும் இருக்கு. அப்ப அதுல லைட்டா ஒளி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாங்கும் இருக்கு. எப்படின்னா ஒரு 50-50 அங்க இருக்கிற ஆத்மாக்கள் எப்படின்னா குட் ஒன்னாவும் இருக்கும், அப்படியே பேட் ஒன்னாவும் கலந்து. இந்த கலியுகம்ங்கிறது இரும்பு யுகம்ங்கிறாங்க. அது இரும்ப வெறுமை சாதாரண பார்த்தாலே கருகருன்னு இருக்கா, போதா குறைக்கு அது ஆக்சிடேஷன் ஆகும், துரு வேற பிடிச்சு போயிருக்கு.
செல்லரிச்சரை பெறுறது. அது 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 அப்படியே அது சொல்றாங்க, தன்மைய சொல்றாங்க. இங்க இருக்கிற ஆத்மாக்கள், அதாவது ஜீவான்மாக்களா இருக்கிற மனிதர்கள்ங்கிற நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, செல்லரிச்சு போன அந்த இரும்பு பாத்திரம் மாதிரி மாடல்ல இருக்கும். நம்மளோட குணங்களும் அப்படித்தான் இருக்கு, நம்ம தன்மைகளும் அப்படித்தான் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது இல்லையா, கலியுகத்துல இருந்து சத்தியுகம், அந்த கேப், அந்த கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் இயர்ஸ், நியர்லி ஒரு 100 இயர்ஸ் எல்லாமே ஒரு இதுக்கு ஒரு அசம்ஷனா வச்சுப்போம். அந்த தருணம் பாத்தீங்கன்னா வைர யுகம் என்று சொல்லப்படுது. அந்த சிவபகவான் அதை என்ன எப்படி சொல்றாருன்னா, வைரம் போன்ற ஒரு யுகம். இந்த 4 மெட்டலும் இல்லாம இன்னும் ஒரு ஹைலி ஒரு ஒரு பிரேஷியஸான ஒரு பொருள், இந்த தங்கத்தை விட உயர்ந்ததா இது இருக்கு, வைரம் தான் இருக்கு. ஏன்னா ஒரு குட்டி கல்லே என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஒரு இத்தினோடு சின்ன கல் எடுத்து வச்சனாலே 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ. அது அந்த பட்டை தீட்ட அது ஜொலிக்கும். ஆன்மா அதே மாதிரி பட்டை தீட்ட ஜொலிக்கிச்சிரும். அத்தனை ஆன்மாக்களும் வைரமாக மாற வேண்டிய அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு வைர யுகம் அப்படிங்கிறாரு சிவபகவான். இப்படி சொல்றதுனால இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இதுல இருந்து இப்படி நம்ம மாறி வரோம். வீணா போன நம்ம அந்த ஆன்மாக்கள் தன் தன்மையை இழந்துக்கிறது, விகாரத்துல மூழ்கி விகாரியா இருக்கு. நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றோம் இல்லையா, உங்களை போல நல்லவங்களே கிடையாதுப்பா, நான் இது மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்ற நம்மளே அப்படி சொல்லிக்கிற அந்த ஓவரால் குட் ஜீவாத்மாவே பாத்தீங்கன்னா ஒரு 70% கூட ஒரு குட்டா இருக்காது. ஏன்னா அதான் கலியுகத்துல ரொம்ப நல்லவங்களே அவ்வளவுதான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க, மத்தவங்க செயல்பாடு, அக்கம் பக்கம், அப்புறம் அவங்க உறவுகள், இது எல்லாமே தோழர்கள் தோழிகள், வேலை பார்க்குற இடம் எல்லாமே இப்படித்தானே இருக்கு. எல்லாமே சரியில்லாம இருக்கிறதுனால, விகாரத்துல எல்லாருமே மூழ்கி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இவங்களுக்கும் இந்த ரொம்ப நல்லவங்க கூட இங்க அப்படியே 100% பியூரா இருக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் என்ன பண்றதுன்னா, இந்த யுகம் நம்ம மாற்றி அமைச்சாதான் சத்தியுகத்துக்கு போக முடியும். அப்படின்னு இப்ப ஒரு ஸ்கூல்லயே என்ன பண்றாங்க, நம்ம ஒரு 10th 12th எல்லாம் வரும்போது அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கோச்சிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஈவினிங் வரணும், காலையில வரணும், எப்படியான நீங்க 70 மார்க் எடுத்துடணும் அப்படின்னு எப்படி கோச்சிங் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாடல்ல தான் இறைவன் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகத்தை படைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்றாரு, நான் இங்க எதையும் படைக்கல, என்ன நான் எதையுமே உருவாக்கல, இந்த எர்த் பூமியை நான் உருவாக்கல, எதுவுமே நான் பண்றது இல்லை. நான் இருந்து இப்படியே இருக்கேன், சாட்சியா இருக்கேன். நான் இருக்கிறது இன்னில நீங்களும் இருக்கீங்கிறார் அவர். நான் என்னைக்கு நான் பரமான்மான்னு உணர்ந்தேனோ அன்னில இருந்து இந்த ஆத்மாக்களும் என்னுடையதான் இருக்கு. இந்த ஆத்மாக்கள் இந்த பிறப்பு எடுக்கிறது, இது எல்லாமே இந்த ஃபுல் இந்த சிருஷ்டி ஃபுல்லுமே நான் பாக்குறேன், அதுல நான் இருக்கேன். அதனால எனக்கு இங்க என்ன நடக்கிறது, நீங்க எப்படி மாறுறீங்க எல்லாமே தெரியுது. ஆனா நான் எதுலயுமே தலையிடுறதும் கிடையாது. நான் இந்த கடைசியில இந்த வைர யுகம்னு சொல்ற அந்த புருஷ உத்தம சங்கம யுகம்னு இதுக்கு பேரு. ஏன்னா புருஷ என்கிற ஆத்மா உத்தமத்திலும் உத்தமமாக மாறி சங்கமிக்கணும். யாரோட? பரமான்மாவோட சங்கமம் செஞ்சுக்க வேண்டிய அந்த யுகத்துக்கு பேர் புருஷோத்தம சங்கம யுகம்னு பேரு. அந்த பீரியட்ல நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்றேன். என்ன, நீங்க அப்படிதான் இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, தங்கம் போல இருந்தீங்க, அப்படியே வெள்ளியாகி பித்தளையாகி இரும்பாயிட்டீங்க. அப்ப நீங்க உங்களை என்ன பண்ணிக்கணும், திரும்பியும் தங்கமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும், தங்கமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றது இந்த சிருஷ்டிங்கிற இந்த நாடக மேடையில, இந்த உலகம்ங்கிற நாடக மேடையில எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கதாபாத்திரம். அதாவது நான் செய்ய வேண்டிய ஜாப் இவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பேன், அதுக்கான அந்த லைப்ரரியை திறந்து வைக்கிறேன். நீங்க எவ்வளவு வேணா அந்த ஞான விஷயத்தை எடுத்துக்கலாம். நீங்க உங்களை எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ணிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த ஆத்மா உயர்வு படுத்தீங்களோ அத்தனைக்கு அந்த லைப்ரரியில இருந்து நீங்க எவ்வளவு வேணா எடுத்து இந்த ஞான பொக்கிஷங்களா நீங்க சேகரிச்சு எல்லாருக்குமே சொல்லலாம். அது நான் செய்ய முடியும். ஆனா உங்களுக்கு முக்தி மோட்சம் அடிக்கிறதோ ஜீவன் முக்தி அளிக்கிறதோ நான் செய்ய முடியாது. அது என் வேலை கிடையாது. அந்த பார்ட் இல்ல. அது எப்படி ஆட்டோ மோட்லயே நடக்கும். ஏன்னா அதுக்கு
அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாம் தருது யாரு அப்படின்னா தர்மராஜா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கேடர்ல இருக்கிறவங்க தான் தருவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. நீங்க எந்த சாமிக்கான 108 தடவை சொன்னாலும் சரி, 1008 தடவை சொன்னாலும் சரி, 10,008 தடவை சொன்னாலும், சிவசிவானே டெய்லியே சொன்னாலும் சரி, முக்தி மோட்சம் சத்கதி எல்லாம் அளிக்க மாட்டார். ஆன்மா தன்னை உணர்ந்து தன் தலைவனை உணர்ந்து தன்னோட சக ஆன்மாக்களையும் உணர்ந்து எல்லாரையும் ஒன்று போல நேசிச்சு தன் தன்மையை மாற்றிக் கொள்பவருக்கு தான் அங்க இடம்ட்டார். நீங்க இந்த டெகால்ட்டி வேலை, இந்த ஜெகஜாலம் கில்லாடித்தனம் எல்லாம் பண்ண முடியாது தம்பி. அதுக்கான டைம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, பக்தி எல்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு பக்கமா பக்தி பண்றது, ஒரு பக்கமா தப்பு தப்பா ஃபீல் பண்றது, இது எப்படிலாம் நல்லா டியூயல் ரோல் எல்லாம் பண்ணிட்டீங்க. வெளியில நல்லா இருந்து உள்ளுக்குள்ள சோவாயும் அவங்க நன்னா இருக்காங்களே, இவங்க நன்னா இருக்காங்களே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, ஏதோ கம்பேரிட்டிவ் மைண்ட்லயே தானே இருக்கும். சோ இது எல்லாமே உங்களுடைய ஆன்மாவுடைய உயர்வுக்கு பாதகம். நீங்க நான் ஆன்மா அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த அந்த சுய சிந்தனையிலேயே இருக்கும்போது நீங்க ஆன்மாங்கிறத உணர்ந்துப்பீங்க. உங்களுடைய தலைவனான நான் பரமான்மா, உங்க தந்தையான நான் வந்து பரமான்மா அப்படிங்கிறதையும் நீங்க ஏற்றுக்கொண்டு உணர்ந்து கொள்ளும் போது 2 பேருக்குள்ள ஒரு சிங்க்ரனைசேஷன் ஏற்படுங்கிறாரு. இந்த நினைக்க 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 எனக்கும் உனக்குமான அந்த ஆட்டோமேட்டிக், அதெல்லாம் ஆட்டோ மோடுல இருக்கு. அந்த நானும் ஒரு ஒளிப்புள்ளியாக தான் இருக்கேன், பரஞ்சோதியா இருக்கேன், நீங்களும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கீங்க, பெரிய ஜோதியா இருக்கீங்க. என்ன இந்த மாதிரி இந்த டிராமால வந்து இத்தனை யுகங்களும் நடிச்சதுனால உங்களுடைய தப்பான எண்ணங்கள், தப்பான செயல்பாடுகள், எண்ணம்லாம் சரியா இல்லாததுனால இந்த கர்ம வினை பதிவுகளால கொஞ்சம் உங்களுடைய ஜோதி எப்படி இருக்கு அப்படின்னா அழுக்கு படிஞ்சிருக்கு, வெளிச்சம் தெரியல இல்லையா? உங்களுக்குள்ளயும் வைரம் போன்ற மின்ற அந்த ஒரு சிற்றொளி இருக்கு. ஆனா அது என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுடைய சொல் செயல் எண்ணங்களால, அந்த பாதகத்தினால, எப்படி ஒரு நம்ம வீட்டுல வந்து ஒரு அடுப்பட்டிலேயே ஒரு பொருளை வச்சிருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு அது அந்த எண்ணெய் பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுற மாதிரி உங்களுடைய அந்த மன விகாரங்கள்னால, உங்களுடைய தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற செயல்களால நீங்க உங்களுடைய ஆன்மா என்ன பண்ணுது, அதோடைய ஒளி வீசுற தன்மையை நீங்களே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற. அது நம்ம சைவ சித்தாந்தத்தை திரைகள்லாம் சொல்லுவாங்க. திரை போட்டு மூடி இருக்கு, ஒரு திரையா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல சைவ சித்தாந்தத்துல கூட ஆணவம் கண்மம் மாயையை நீங்க முதல்ல தூக்கி எறியணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கலியுகத்துல நமக்கு வந்து சேர்ந்திருக்கிற அத கணக்கம் முதல்ல போகணும் அப்படிங்கிறது. இந்த மாயைனா என்ன, இப்படி பண்ணிட்டா நமக்கு முக்தி கிடைச்சிடும், யாரும் ஒரு செத்து விடா அவர் வைகுண்ட பதவி அடைந்தார், யாரும் திறந்து விட இவருக்கு அந்த கைலாய பதவி அடைந்தார், இவர் முக்தி அடைந்தார்லாம் போடுறீங்க. மனுஷன் செத்து போய் முக்தி எல்லாம் செத்தான் அத்தனை பேரும் முக்தியும் அடைஞ்சிடுறது இல்ல, கைலாயமோ வைகுண்ட எதுவுமே போக முடியாது. அது எப்ப போக முடியும்னா ஆன்மா சுயமா சிந்திச்சு திருந்தி தன்னையும் உணர்ந்து தன்னுடைய தந்தையான அந்த பரமான்மாவையும் உணர்ந்து, நம்ம ஒன்றிலிருந்துதான் இந்த பலவேறாக நம்மளும் வந்திருப்போங்கிறத உணர்ந்து நம்ம போய் அந்த ஒன்றையே தஞ்சம் அடையணும். அதை போய் நம்ம நினைவால நம்ம வந்து அதோட போய் இணையணும். ஏன்னா இங்க உணர்வுகள் தான், பேர் உணர்வாக இறைவன் இருக்கான் இல்லையா? அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்றீங்களோ, அன்பு செய்றீங்களோ, அத்தனை ஈஸியா இறைவனை அடைஞ்சிட முடியும். ஏன்னா இங்க நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப வந்து உணர்வு, அன்பு எல்லாமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இப்ப நம்ம உணர்வுகள் எல்லாமே கோபம், அகங்காரம், அது மாதிரி ஒரு ஒரு அந்த பஞ்ச விகாரமா போயிடுது. காம குரோத மத லோபம்ங்கிற உணர்வு தான் இருக்கு. அப்ப அன்புங்கிற உணர்வு அற்று போயிடுது. ஏன்னா அன்புங்கிற உணர்வு தான் சத்தியம். அதுதான் ஆன்மாவுடைய சத்தியமான நிலையே. என்னன்னா அன்புதான். அந்த அன்பு நிறைந்த ஆன்மாவை தான் சத்தியுகத்துல இருந்தது. அப்ப அது இங்க வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா வீணா போய் கிடக்கு. அப்ப வீணா போனோம்னா இப்ப திரும்பியும் நம்ம எப்படி, நம்ம வீடு இருக்கு, ரொம்ப பல வருஷமா இருக்கும், அது ஒரு ஒரு கதவா விழுந்துடுறது, ஜன்னலா விழுந்துடுறது, அங்க இங்கேயும் மேல இருந்து அந்த டெரஸ்ல இருந்து எல்லாம் உதுந்து உந்து விழுறது அப்படின்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஆச்சு வீடு எல்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துரும் கம்ப்ளீட்டா. அப்ப கட்டணும், நம்ம எங்க லோன் வாங்கலாம், நம்மள்ட்ட என்னென்ன சேவிங்ஸ் இருக்கு, நீ என்ன தருவ, நான் என்ன தருவேன்னு அப்பா அம்மா பிள்ளைங்களோட பேசி ஒரு ஒரு பட்ஜெட் போடுற மாடல்ல இறைவன் வந்து இது செல்லரித்து விட்டது. இந்த
உலகம் அப்படிங்கிற இந்த அமைப்பு, இந்த சிருஷ்டி அப்படிங்கிறதுல இருக்கிற இந்த எல்லாருமா சரி பண்ணி வச்சிருக்கோம்னா ரொம்ப 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 கெட்டதா பண்ணியாச்சு. அதான் இனிமே அது பிழைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த எல்லாமே போயிடுச்சு, மகளை கிட்னி போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, மூச்சு முழுந்துட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் இங்க போயிடுச்சு. அந்த ராஜ உறுப்புகள் அத்தனையும் போய்விட்டது அப்படிம்பாங்க. உயிர் மட்டும் ஓடின்னு இருக்கு அப்படிங்கிற மாடல்ல இப்ப இந்த உலகம் இருக்கு. அப்ப ஒரு நாள் என்ன ஆகும், இதுவும் அப்படியே எதுவுமே இல்லாம போயிடும். ஏன்னா எப்படியும் இந்த கடைசி காலத்துல பேரழிவு வந்தாகும். அது இயற்கையாலையும் வரும், பஞ்சபூதங்களாலையும் வரும். இந்த மாதிரி மனிதர்கள் போர் புரியுறாங்க இல்லையா, இப்பதான் நடக்கிறது. இதுவே 3ஆம் உலக போரா மாறிட போறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப நடக்கிற அந்த ஈரான் அமெரிக்காவோட அந்த ஈரான் ஈராக் அமெரிக்கா இது வந்து உலக போரா மாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நம்மளே அடிச்சுக்கிட்டு போறது, அப்புறம் கொரோனா மாதிரி நிறைய மொத்தமா கூட்டின்னு எல்லாரையும் போறது போன்ற பல விஷயங்கள் இங்க நடக்குது. அப்ப இப்ப ரொம்ப நம்ம நினைக்கலாம், என்ன நல்லா தானே இருக்கு, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எப்படி அழியலாம்னு நினைக்கலாம். ஒரே ஒரு ராத்திரி போடும், நம்ம தூங்கி ஏந்துக்கச்சு இருப்போமா, இந்த உலகம் இருக்குமா இருக்காதா, ஏந்துக்கிறோமா ஏந்துக்கலையா, இது எதுவுமே தெரியாமையே நடக்கும். அதனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், அப்படியே இருப்போம், அப்படியே இருந்துக்கலாம் ஒரு 1000 வருஷம் அப்படிலாம் எந்த தாட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா எதுவுமே நம்ம எப்படி இந்த பிறப்பு, இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது நம்ம யார் பர்மிஷனும் கேட்டு நம்ம இங்க வரல, நம்மள இங்க பிறப்பிக்கல. அதே மாதிரி இறக்கும் பொழுதும் கொஞ்சம் அம்மா ராத்திரிக்கு சமைச்சு வச்சுட்டு வா கூட்டின்னு போறேன்னு யமதர்மன் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதாவது இலையில இருக்கிற சோறு வாயுல போறதுக்குள்ள கூட நம்மளுக்கு உயிர் பிரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே கரெக்டா, அதாவது அந்த ஆட்டோ மோடு தானே, அந்த டயத்துல இத்தனை செகண்ட் இத்தனை இது வாழ்ந்திருக்காங்க, போறோம் அப்படியே முடிச்சுற மாதிரி இந்த உலகத்தையும் எந்தவித நம்ம எதிர்பார்க்காம ஹாப்பியா இருக்கிறச்சே கூட, ஒரு பிக்னிக் போயிருக்கச்சே கூட நடக்கலாம், நம்ம வீட்டுல கல்யாணமா இருக்கிறச்சே கூட நடக்கலாம். ஏன்னா நமக்கு இது ஒன்ஸ் இந்த டிராமா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கா பஞ்சபூதம் அதை அப்படியே செயல்படுத்திடும். ஏன்னா இப்ப நம்மளுடைய ஒவ்வொரு சொல் செயல் எண்ணங்கள் அத்தனையுமே இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லென்த் தான் இந்த இந்த உலகத்தை சுத்தி இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த அந்த சுத்தின அந்த இதுல புவியீர்ப்பு விசைக்குள்ள இருக்கு. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தப்பா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பஞ்சபூதங்களும் என்ன ஆயிடுறது, வீணா போறது. அப்ப பஞ்சபூதங்கள் வீணா போக 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 அது நம்மளை காப்பாத்துற தன்மையை கைவிட்டுடும், அவ்வளவுதான். அப்படி கை விடும்பொழுது அந்த புவியீர்ப்பு விசை எல்லாமே டேமேஜ் ஆகும்பொழுது என்ன ஆகும், இந்த கடல் பொங்கி வந்துரும், நிக்காம மழை பெய்யும், எரிமலைகள் வெடிக்கலாம், நெருப்பு பந்தங்கள் விழலாம், விண்மீன்கள்லாம் விழுந்து விழுந்து நம்ம உலகமே எரிஞ்சு சாம்பலா போகலாம். எல்லாமே நடக்கும். எல்லாம் நடக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும்னா நம்ம கொஞ்சம் கவலையே பட வேண்டாம். எல்லாமே ஒரு 1 ஹவருக்குள்ள அத்தனையுமே பொட்டலம் கட்டிடலாம். புரியுறதா? ஏன்னா இது எதுவுமே நம்ம கையில இல்லை, நம்ம எதுவும் செய்ய போறது, இது இயற்கையாவே இயல்பாகவே செய்யறது. நம்ம எப்படி நம்ம வீடை வந்து அப்பப்ப சுத்தம் படுத்தி பெயிண்ட் அடிச்சு அதுல உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிறோமோ, அதே மாதிரிதான் அந்த அதே பிளான தான் இந்த பூமியும் அந்த சிருஷ்டிங்கிற விஷயத்திலயும் இங்க இருக்கிற எல்லா சக்திகளும் செய்யறது. மட்டும் தேவையற்றவங்க எல்லாம் இவங்க பூமிக்கு, இவங்க இந்த உலகம்ங்கிற இதுக்கு இவங்க வேல்யூ கிடையாது அப்படின்னு தூக்கி அண்ணாடை போடுவாங்க. போட்டாங்கன்னா அப்படி தூக்கி இப்படி போட்டாங்கன்னா பாதாளம் அப்படிங்கிற ஒரு பூமிக்கு அடியில இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பாதாளம்ங்கிறது ஒரு நிலை, அதுல கொண்டு போட்டு சத்தியுகங்கிற நிலைக்குதான் அந்த குட்புன்னா இருக்கிற ஆத்மாக்கள்லாம் டிரான்ஸ்பர் ஆகி போடும்போது இந்த மிச்சம் இருக்கிற இந்த உலகமே பாதாளமா தான் இருக்கும். ஏன்னா இங்க எதுவுமே நல்லதே இருக்கு இல்லையா, அது இல்லாத இடம் எப்படி இருக்கும், தீமையா தானே இருக்கும் இல்லையா. அப்ப அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்க என்னென்ன ஆசைகள்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அது நல்லவங்க இல்லாதவங்கள்ட்ட என்ன இருக்கும், தீய ஆசைகள் தான் இருக்கும். எல்லாம் இந்த ஆர்டிபிஷியல்லா இந்த லைஃப்ல இருந்துட்டு அதுல அவங்க கடைசியில ஒருத்தர் அடிச்சுக்கிண்டு அவங்க கௌரவாஸ் பாண்ட கதை மாத்தி ஒருத்தர் அடிச்சுன்னு அவங்க இறந்துருவாங்க. அது அந்த அந்த இது முடிஞ்சு போயிடும். அந்த பாதாள லோகம்ங்கிறது ஒரு நாள் இல்லாம போயிடும். இப்ப இந்த ஹையர் டைமென்ஷன்ல போறவங்க தான் சத்தியுகத்துக்கு போறோம். அப்ப ஒரு புதுசா ஒரு இதை விட சுத்தமான ஒண்ணு இல்லை அப்படிங்கிற அந்த மேல 100% 10% உத்தமத்திலும் உத்தமமா இருக்கிற ஆத்மாக்கள் செல்லக்கூடிய ஒரு யுகம் தான் சத்திய யுகம். அப்ப நாம இப்ப இந்த புருஷ உத்தம சங்கம யுகம்ங்கிற டயத்துல
பகவான் சொல்லி இருக்கிறபடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள மாற்றிக்கொள்ளணும். அப்ப ஆசையே அழிவுக்கு ஆதாரம்னு புத்தபிரான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நமக்கு சின்ன வயசுல இருந்தே கூட வரும். அது அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆசைதான் நம்மள மல்டிபிளா செயல்பட வைக்கிறது. அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு பல ஆசைகளும் இருக்கு. ஒரு ஆசைக்காகவே பல தப்பு பண்ணுவோம். இப்பதான் ஹியூமன் அப்படிதான், உன்னை அடையிற வரைக்கும் அவனுக்கு அந்த வெறி இருக்கும். அந்த இது எல்லாத்தையும் நம்ம விடணும். நமக்கு ஒரு 6வது அறிவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நமக்குள்ள மனம்னு ஒண்ணு இருக்கு. சமஸ்காரம்ங்கிறதுனா அது கர்ம பதிவுகள் இருக்கு, வினைப்பதிவுகள் இருக்கு, மனம் இருக்கு, அறிவு ஒண்ணு இருக்கு, கொடுத்துருக்கான். எது கொடுத்துருக்கானா, மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே செயல்படுத்திடாத. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற வினைப்பதிவுகள் என்ன பண்ணுவோம், அது உனக்கு தூண்டும். என்ன செய்யணும், அதை செய், இதை செய்யணும். ஏன்னா உள்ளுக்குள்ள அதுதானே நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா. நம்ம வீட்டுல ஒரு பீரோ இருக்கு, அதுல நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதானே எடுத்து உடுத்திக்கிறோம் இல்லையா. அப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், அப்படியே ஒன்ஸ் இன் இயர் பார்த்து வேண்ட புடவையெல்லாம் யாருக்கானு கொடுத்துடலாம், போட்டுக்காம வச்சிருக்கோம். நல்லாவே இருக்கு, அது நல்லா இருக்கிறத யாரான ட்ரெஸ்ஸே இல்லாம இருப்பாங்க இல்லையா, ரோடோரத்துல அவங்களுக்கு அப்படியே கொடுத்தா அவங்க போட்டுப்பாங்க இல்லையா, டெய்லி யூஸ்க்கான அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வழக்கமா வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தான் நிறைய வந்துடுறதே, வருஷம் இவ்வளவு சாரீஸ் வாங்குறோமே அப்படின்னு. அப்ப அதே மாதிரி மனதுல இருந்து நிறைய விஷயம் வரும். அது சரியா தவறா, அது நமக்கு தேவையா தேவையில்லையா, இது பிறரை பாதிக்குமா. ஏன்னா நம் சொல் செயல் எண்ணம் ஒருத்தரை பாதிக்கும் போது அது கர்ம வினை பதிவுகளாக நம்ம அக்கௌண்ட்ல தான் சேவிங்ஸா இருக்கு. நீ செய்யற சொல் செயல் எண்ணம் குட் ஒன்னா இருந்தா அதுவும் உன்னோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு. டெபிட் கிரெடிட்னு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரியா புக்ல போட்டு தரோம் இல்லையா கணக்கு, அதே மாதிரி நல்லதா இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு, கெட்டதா இருந்தாலும் உன் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. சோ எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ செய்யற செயலுக்கு இணையான எதிர்வினை அது உன்னை வந்து தாக்கும். எதிர்வினைனா என்ன பண்ணும், நீ ஒருத்தருக்கு கொடுத்துருக்க, அப்படியே ஆப்போசிட்டா உனக்கு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். நல்லது செய்யாட்டி கெட்டது செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் ஒன். சரியா? அப்ப இது எல்லாமே ஏன் நான் செய்யக்கூடாது, என்ன ஒரு அடி அடிச்சேன்னா அதுல 2 அடி தான் அடிப்பேன் அப்படின்னு நம்ம போனோம்னா, அப்புறம் அந்த 2 அடி அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவேன், வேற யார்ட்டையும் தானோ அந்த சேம் பர்சனே அடிக்க வேண்டாம், வேற ஒருத்தன் வந்து 4 அடி அடிப்பான். இப்படியே மல்டிபிள் பண்ண, நான் அடிச்சேன் நீ அடிச்சேன், நான் அடிச்சேன் நீ அடிச்சேன்னு போயிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உன்னுடைய நீ வந்து முக்தி ஜீவன் முக்தி அடைய முடியாது. அக்கௌண்ட்ல எப்பயுமே பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும். என்ன ஆகணும்னா, யாரோ ஏதோ தவறு இல்லாம பேசுறாங்க, அப்படியே பிஹேவியர் நமக்கு ரொம்ப அப்படின்னு வந்தா கூட அவங்களுடைய வினைப்படிதான் அவங்க நடப்பாங்க இல்லையா. அவங்க என்ன வினைப்பதிவுகள் எடுத்துன்னு வந்திருக்காங்களோ அதுபடிதானே அவங்க நடப்பாங்க இல்லையா. ஏன்னா நம்ம எல்லாருமே 6 அறிவுல இருக்கோம். ஆனா அகத்தியரே சொல்றாரு, ஒரு 3 அறிவு கூட 80% பேர் ஹியூமன்ட்ட இருக்க மாட்டேங்கிறதுங்கிற. அந்த 3 அறிவுக்கான செயல் தான் செய்யறான். மிருகம் மாதிரி நடக்குதுங்கிறாங்க. அப்ப எல்லாருமே 5 அறிவுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, பதிவுகள் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அடிச்சுக்கண்டு உதச்சுக்கண்டு திட்டிக்கிண்டு அப்படியே இருந்தா அப்ப அவன் புத்தியை கொண்டு உன்னுடைய வினைகளை மாற்றக்கூடிய பிரம்மாவாக நீ தான் இருக்க. உன்னுடைய ஃபியூச்சரை நீ தான் படைச்சுக்கணும். அந்த ஒரு பிரிவில் உனக்கு இருக்கு. இப்ப இருக்கிற நிலை உங்ககிட்ட ஏற்கனவே பேட் பேலன்ஸ் நிறைய, பேங்க்ல ரொம்ப வினைப்பதிவுகள் எல்லாம் பேட் கர்மாவா இருக்கு அப்படின்னாலும் ஃபியூச்சரை நன்னா மாத்திக்கக்கூடிய ஃப்ரீவில் உங்ககிட்ட இருக்கு இல்ல. அதுதானே இந்த பீரியட் ஆஃப் டைம், நம்ம வாழற இந்த லிவிங் பீரியட். என்னன்னா உன்னால அந்த டிரான்சிஷனை பண்ண முடியும், உன்னை வந்து ஒரு நல்ல விதமான வாழ்க்கைக்கு உன்னால ரெடி பண்ண முடியும். இப்ப ஒரு குழந்தை இருக்கு, எல்கேஜி சேர்க்கச்சே நீ டாக்டர் ஆகணுமா, நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். அது ஏதோ 24 வருஷம் கழிச்சு டாக்டர் ஆக போகுது. ஆனா நம்ம முதலையே சொல்லி அதுக்கு எல்கேஜி யூகேஜில இருந்து அது மனசுல பதிய வச்சு அப்படியே அதை நெட்டு எல்லாத்தையும் எல்லாம் பாஸ் ஆகி அப்ப அந்த டாக்டருக்கு அது சர்ஜன் ஆகி அது வருது, ஒரு பெஸ்ட் டாக்டர்னு வருது. அதுக்கு எவ்வளவு பீரியட் ஆஃப் டைம் பிடிக்கிறது இல்லையா. அப்ப உன்னுடைய ஃபியூச்சருக்கும் நிறைய டைம் ஆகும். இந்த இன்னைக்கு நீ பிறந்து நம்ம வாழறோம் இல்லையா, இன்னைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, லைஃப் டைம் அப்படின்னு சொல்றோம். இந்த லைஃப் டைம்ல நீ பெட்டர்மெண்டா ஆகிக்க முடியும். முன்னாடி இருந்த வினைக்கு இப்ப நீ கஷ்டப்படுறியோ சந்தோஷப்படுறியோ வருத்தப்படுறியோ அது நடந்துட்டு இருக்கு.
அதையே நினைச்சுட்டு இருந்தேன்னா கையில இருக்கிற இந்த டைம் பொன்னான நேரம் இருக்கு இல்லையா, இந்த பொன்னான நேரத்தை நீ மிஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் லிவ் இன் பிரசன்ட் அப்படிங்கிறாங்க. இந்த அது அப்படி வாழு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மீக பத்தி பேசுறவங்க, ஹையர் பீயிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இப்ப இருக்கிற இந்த டயத்தை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா திரும்பியும் உன்னுடைய நெக்ஸ்ட் பர்த் எப்படி இருக்கும், இதை விட கொடுமையா இருக்கும் இல்லையா. அப்ப ஏற்கனவே இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய முந்தைய பிறவிகள்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நம்மளுடைய சேவிங்ஸ் தான் அவ்வளவு மோசமா இருக்கு. ரொம்ப பேட் கர்மாவா இருந்தா தானே வாழ்க்கை மோசமா இருக்கும். அப்ப இனிமே சேர்க்கறது எப்படி இருக்கணும், நல்ல நல்ல விஷயங்களா இருக்கணும் அப்படிங்கறது புரிதல் கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே கெடுதல் நடக்கிறது, நான் நன்னாவே இல்லை, என்னை சுத்தி அத்தனை பேருமே கெட்டவங்களாக, அதனால நான் எதிர்த்து சண்டை கூட நானும் கெடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எகைன் இதே மாதிரி லைஃப் ஸ்டைல தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும். அப்ப அது எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு இப்படி நடக்கிறது என்னுடைய நான் ஏற்கனவே என்ன செஞ்சேனோ அதோட வினையோட பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவியா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், மகன் மகளா இருக்கட்டும், சகோதர சகோதரியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய மேலாளர், நமக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கிற அங்க இருக்கிற மேலாளரா இருக்கட்டும், நம்ம சக ஊழியர்களா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன ஒரு பால சவுத்துல பட்டா திரும்பி நம்ம மேல விழுற மாதிரிதான் வருது. இத நம்ம புரிதல் வச்சுக்கும்போது அப்ப நம்ம எப்படி பாலை எங்க த்ரோ பண்ணணுங்கிறது தானே இருக்கு இல்லையா, புரிஞ்சுக்கணும்ல. அப்ப உன்னை சேராதபடியான செயல்களை செய்யணும், தாக்காதபடியான செயல்களை செய்யணும் அப்படிங்கறத நம்ம புரிதல். இன்னுமே டீட்டெயிலா எனக்கு எந்த பதிவும் வேண்டாம்ப்பா, எனக்கு குட்டும் வேண்டாம் பேடும் வேண்டாம், நான் ஜீரோ பேலன்ஸ்ல இருந்துட்டு நான் மட்டுக்கு இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னா செய்பவனும் செய்விப்பவனும் அவனே அப்படின்னு புரிஞ்சு. இப்ப இங்க எல்லாமே நம்ம கேட்டுன்னு நமக்கு நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா, இல்ல என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா அப்படின்னு பாடுற மாதிரி, கண்ணதாசன் சொல்ற மாதிரி, இங்க எல்லாமே நம்ம கேட்டு எதுவும் நடக்கல, நடக்கிறதுல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும் இல்லையா. யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஏத்துக்கொண்டு நமக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி, இது எதுலயுமே நான் இல்லப்பா, இது எவனோ ஒருத்தன் செயல்படுத்துறான், எவனோ ஒருத்தன் டிசைட் பண்ணிருக்கான், நான் அதுல இருக்கேன். எப்படி ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ல நம்ம டிராவல் பண்றோம். நம்ம சென்னையில இருந்து டெல்லிக்கு ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா ஓட்டுறோம் டிரைவர், நம்மள கண்டக்ட் பண்ணி டிக்கெட் கொடுத்து அந்தந்த ஊர் வந்தோடனே சவுண்ட் விட்டு இறக்கி ஏத்தி செய்யறோம் கண்டக்டர். ஆனா அந்த பஸ்ல நம்மளும் டிராவல் பண்றோம். அதே மாதிரி இந்த லைஃப்ல நம்மளும் டிராவல் பண்றோம். பட் யாரோ ஒருத்தர் நம்ம கண்களுக்கு தெரியாம இதை இயக்கின்னு இருக்காங்க. அதுல நமக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தரை புட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, கணவன் மனைவின்னு ஒருத்தரை புட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, இப்ப குழந்தைகள் அப்படின்னு வருது, சகோதர சகோதரி எல்லாமே வருது. இப்ப இத்தனை பேரோடையும் நம்ம வாழ்ந்து திரும்பியும் கர்ம வினைகளை சேர்த்துக்காம அவங்க செய்யற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் செய்பவனும் செய்விப்பவனும் அவனே. நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நமக்கு கிடைக்கிறது, நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதோட பலாபலனை பெறோம் அப்படிங்கிற புரிதலோடு அதை அணுகும் போது நம்மளுடைய அந்த லைஃப் சைக்கிள், இந்த லைஃப் டைம் முடியும் பொழுது நமக்கு ஜீரோ பேலன்ஸா இருந்தா நீ என்ன பண்ற அப்படின்னா பிறவி இல்லா பெருநிலைன்னு கூட ஒண்ணு இருக்கு. அதை நம்ம அடையக்கூடிய அந்த வாய்ப்பும் உனக்கு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்குன்னு சொல்லிட்டு நான் செஞ்சதோட புண்ணியம் எனக்கு அப்படின்னு சேர்த்து வச்சுட்டா நீ செய்யற பாவமும் உனக்குதான். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் எவ்வளவோ பாவங்கள் செய்யணுங்கிற எந்த மோட்டிவும் ஆட்டிடியூடும் இல்லாம நடந்து போச்சு. 4 எறும்பு மிதிப்போம், ஏதோ ஒண்ணு ஒரு குழந்தை சைக்கிள் அடிபட்டுற கூடாதுன்னு அப்படி தூக்கி எடுத்து அப்படியே பக்கத்துல அப்படி பிளாட்ஃபார்ம்ல போடுறோம்னா அது எதுலயும் உள்ள அடிபட்டு முட்டியில அடிபட்டு வரும். நம்ம நல்லதுதான் செய்வோம், பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பேட் கர்மா அது நமக்கு அக்குமுலேட் ஆகும். ஆனா இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதை காப்பாத்தணும் அப்படிங்கறதும் இறைவனோட ஆசை. அவன் காப்பாத்திட்டான், அவன் தூக்கி போட சொன்னா தூக்கி போட்டு காப்பாத்தி அப்படி பக்கத்துல போடுனா போட்டோம், அவன் பாத்துப்பான் இனிமே. சோ அதை காப்பாத்தினேங்கிற அந்த ஒரு பெருமையும் எனக்கு கிடையாது. அது நம்ம ரத்தம் வந்துருத்தேங்கிற வருத்தமும் கிடையாது. ஹியூமனா நம்ம ரத்தம் வந்துருச்சுன்னா அஸ் அ ஹியூமன் நம்ம ஏதானு அதுக்கு செல்ஃப் மெடிசன் ஏதாவது செல்ஃப் மாதிரி வாங்கி போட்டு அவங்க வீட்டுல கொண்டு விட்டு நான் போயிட்டே இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுலயுமே நான் இல்லை அப்படின்னு இருக்கும்போது எதையுமே நீ ஏற்றுக்கொள்ளாத போது அது உனக்கானதா ஆக போறது கிடையாது. இது என்னோடதுன்னு தானே சேர்த்து வச்சுக்கிறோம். என் குழந்தை, என் குடும்பம், என் புள்ள, என் குட்டி என்னோடது, நான் ஜெயிச்சேன்,
சம்பாதிச்சேன். இப்படி 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 நான்ங்கிற எண்ணத்துல எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்ட்ல நம்மளே ஏத்திக்கிட்டு தானே. நீ தானே இத ஃபில்அப் பண்ணி பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுக்கிற செலான நீ ஏன் போடுறேங்கிறேன் நானு. நீ முற்று எல்லாமே அவனோட சொல்படி நடக்கிறது. நான் இன்னைக்கு 2 பேரை காப்பாத்தினேன்னா அவன் சொல்படி நடக்கிறது. அப்பா இன்னைக்கு ஒரு நல்ல இது செய்யறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். நமக்கு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் காப்பாத்தினேன்ப்பா, நான் பெரிய ஆளுப்பா, நான் 4 பேரை படிக்க வச்சேன்ப்பா. அதெல்லாம் விடு. நீ ஒரு டூலா 4 பேரை படிக்க வைக்கிறதுக்கு இறைவன் ஒன்னு ஒரு டூலா யூஸ் பண்ணிருக்காரு. நல்ல விதமா நம்மளை யூஸ் பண்ணாரா நமக்கு சந்தோஷம். அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது எந்த கர்மங்களும் அற்றவனா நீ ஆகும், ஜீரோ பேலன்ஸ் ஆகும். நிறைய நுணுக்கங்களா நிறைய நிறைய ஞானத்துல ஈஸியானது இருக்கு. ஆனா நம்ம தான் அடாப்ட் பண்ண மாட்டோமே. நம்ம தான் எல்லாத்தையும் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா. பொருளை எப்படி வச்சுக்கிறோம் அதே மாதிரி எல்லா புகழும் எல்லா இதுவும் நான் தான் செஞ்சேன். எல்லாருக்குமே ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்கணும். 6 பேருக்குமே அவங்களாலதான் குடும்பம் இயங்குறது. அப்படி ஒரு எண்ணம். நம்ம தான் இந்த குடும்பத்துக்கே ஆத்தாரம். கோபுரத்து மேல பல பல சிற்பங்கள் இருக்கும். இந்த 4 கார்னர்லயும் பாத்தீங்கன்னா 4 பூதகணங்கள் மாதிரி உட்காந்துச்சுன்னு இந்த கோபுரத்தை அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அந்த பொம்மை இடிஞ்சுட்டா கோபுரம் விழாது. ஏன்னா கோபுரத்தை பொம்மை தாங்கல இல்லையா. கோபுரம் பொம்மை நினைச்சிட்டு நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் அது அப்படின்னு அதோட மைண்ட் செட். அது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் இந்த குடும்பத்தை தாங்குறோம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளாவே எல்லா புகழையும் நம்ம தான் எடுத்துக்கிறது, எல்லா கஷ்டத்தையும் நம்மளே தான் பட்டுக்கிறோம். ஆனா இப்ப என்ன, இந்த குடும்பத்துல இருந்து செயல்படணும், இந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது இறைவனோட ஆணை. அதுபடி நம்ம செய்யறோம். ஏன்னா இந்த இறைவன் அப்படிங்கிறோம் ஒருத்தர் வீட்லயும் சேவகம் செய்ய முடியாததுனால ஒவ்வொரு உறுப்பினருக்குள்ளயுமா இருந்து இந்த செயல்பாடை செய்யறோம். நம்ம சொல்றோம்ல, ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சப்பா சாமியே செஞ்ச மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணாருப்பா அப்படிங்கிறோம் இல்லையா. அப்ப அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த குடும்பத்துக்கு செய்யற செயல் இறைவன் விரும்புறத நம்ம செய்யறோம். அவ்வளவுதான். நான் அண்ணன் பண்ணேன், படிக்க வச்சேன், என் தம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் தேவையற்ற விஷயம். உன்னை கருவியாக கொண்டு இறைவன் செய்யறான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு அந்த பேர் புகழ் அது எந்த போதையும் இல்லை. அது நாளைக்கு அவங்களே நம்மள காரி துப்பி என்ன கண்டபடி பேசினாலும் அதால இருக்கிற வருத்தமும் நமக்கு வராது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம செய்யற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ற இந்த உலகம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணும், அப்படியே டேர்ன் ஆகி நம்மள கண்டிப்பா நிறைய அவச்சொல் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீ ஒரு உன்னை புகழ்ந்துட்டே இருக்குச்சே, நீ ரொம்ப உச்சியில இருப்பல, அப்ப உனக்கு டக்குன்னு ஒரு தட்டு தட்டி எல்லாரும் யாரு அப்படிங்கிற உண்மையை நமக்கு அழகா காட்டுவாங்க. இந்த உறவுகள்லாம் யாரெல்லாம் உயர்ந்த உறவுகளா நீ நினைச்சுக்கிண்டு ராவும் பகலும் உங்களுக்காக உழைக்கிறையோ, யாருக்காக எல்லாம் நீ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துறையோ, யாருக்காக நீ ராவுகாலம் விளக்கு போடுறியோ, யாருக்காக எலுமிச்சம் விளக்கு போடுறியோ, யாருக்காக கோவில போய் பாரு அவங்களுக்காக நான் சில பேர் இருக்காங்க எல்லாருக்காகவும் அர்ச்சனை செய்வாங்க, எல்லாருக்காகவும் மொட்டை போட்டுப்பாங்க, எல்லாருக்காகவும் அழுகு குத்திப்பாங்க. இது எல்லாம் ஒரு நாள் இவங்க எல்லாம் யாருங்கிறது ஒரு நாள் அவங்கவுங்க நமக்கு அழகா தன் சுயத்தை காட்டுவாங்க. அப்ப தெரியும், ஆஹா இவ்வளவு ஒரு குரோதத்தை வச்சுட்டு அவங்க நம்மளோட பழகிருக்காங்க. அப்ப நமக்கு அந்த உறவுகள் மீது புலம்புவோம், இவங்களுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேனேன்னு. தேவையே இல்லை. நீ உணர்ந்துகிட்டாதானே நீ அடுத்த லெவல் போக முடியும்னா உனக்கு எல்லாத்தையுமே உணர்த்துறாரு இறைவன். அவங்க ஒரு வெறுப்பான பேச்சு பேசுறதோ தவறான செயல்களால உங்களை துன்பப்படுத்துறதோ என்னத்துக்குன்னா எல்லா உறவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கதான். இது எல்லாமே அப்படின்னா நம்ம செய்யற வரைக்குமே அழகா போயின்னு இருக்கோம். நம்மளால என்ன பலாபலன் அடைய முடியுமோ அது வரைக்கும் அவங்க அழகா என்ன பண்ணுவாங்க, அழகா எல்லாமே நம்மள அழகா பயன்படுத்திப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த பலாபலன் முடிஞ்ச உடனே அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப நம்மளே வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்னா கால்ல எந்த ஒரு இது முள்ளு குத்தக்கூடாது, கல்லு குத்தக்கூடாதுன்னா செருப்பை போட்டுக்கிறோம். போயிட்டு வந்தோடனே என்ன பண்றோம், கைட்டு வாசல்ல வீசிட்டு உள்ள போயிடுறோம் இல்லையா. அதே ஒய் மாடல் சேம் மாடல் தான். அதனாலதான் பகவான் சொல்ற தேகாதாரிகள் மீது பற்று வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா தேகாதாரிகள் மாறக்கூடியவர்கள், மறந்து நன்றி மறப்பவர்கள், அவங்க சுடுசொல் எல்லாம் பேசுவாங்க. அப்ப நீ தேகமற்ற தேகமே இல்லாம அந்த ஒளிப்புள்ளியாக இருக்கிற சிவம்ங்கிற தத்துவமான எண்ணெயில நீங்க கவனம் வைங்க. ஏன்னா என்ன நினைக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் பஸ்பமா இருக்குங்கிற என்னையே சதா சிந்திச்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய பாவமானது பஸ்பமா இருக்கு.
சிவ 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 நீ வாயால சொல்றதை விட என்ன, நான் யாரு, நான் எப்படி, எத்தகையவன், என்ன தன்மை உடையவன்கிறத உணர்ந்து நீ என்னோட ஒரு ரேப்போ வச்சுக்கிறது. அந்த ரேப்போ வச்சுக்கும் போது என்ன ஆகுறது அப்படின்னா, உனக்கும் எனக்குமான அந்த உறவு அழகா என்ன ஆகும் அப்படின்னா, உணர்வுகளால் அது அழகா உருவாக்கப்பட்டு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லெங்தா தானே இங்க இருக்கு இல்லையா உணர்வுகள்லாம். அப்ப பார்த்தா அது சிங்க்ரோனைசேஷன் நமக்கு கிடைக்கும். நம்மளால எல்லா புதுசு 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 புதுசா எல்லாம் புரியும். இந்த உலகம்னா என்ன, உறவுகள்னா என்ன, மனிதர்கள்னா என்ன, அந்த தெய்வங்கள்னா என்ன, கடவுள்னா என்ன, இறைவன்னா அவன் யாரு, அந்த இது ஒன்னொன்னும் யாருமே சொல்லாமையே அந்த நிலையை வந்து நமக்கு அப்படி அழகா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், தெரிய போகும். ஆனா அதுல நமக்கு ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா இப்ப ஆன்மாக்கள் பரமான்மாவை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது இங்க எழுதப்படாத ஒரு ரூல். சோ அத நம்ம உணர்ந்த ஆன்மாக்களாகி நாம் ஜீவாத்மாவாக இருக்கிற நாம பரமான்மாவாக இறைவனை சிந்திக்கணும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா ஜீவன் அப்படிங்கும்போது நம்ம உயிர் உள்ள உடல் உள்ள ஒரு ஒன்றாக இங்க வந்து உயிரான்மாவாக இங்க இருக்கும். அப்ப நம்ம அந்த உடலற்ற என்னைக்குமே அழிவு கிடையாது, என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கிற அந்த பரமான்மாவை சிந்திக்கணும். ஆன்மாவும் அழிவற்றதுதான், அதுவும் என்றைக்கும் நித்தியமும் சத்தியமுமாக தான் இருக்கு. ஆனா உடல் அப்படிங்கறத எடுக்கும் பொழுது அந்த உடலுக்கு அழிவு உண்டு. அப்ப ஆன்மா அப்படிங்கிறது எப்படின்னா எப்பயுமே என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கிறது. எதா எதாய தர்மசி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நான் என்னைக்குமே அழியாதவனாக இருக்கு. ஆன்மாவும் அழியாம தான் இருக்கு. அப்ப ஏன்னா ஏன் ஆன்மாக்கும் பரமான்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்ப நானும் அழியாம தான் இருக்கேன், அவரும் அழியாம தான் இருக்காரு, என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவர் உடல்ல வரல, ஏன்னா அவருக்கு இந்த பஞ்சாவிக்கு ஆசைகள் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு நிலைப்பாடுல இருக்கிறதுனால அவர் உடல் எடுத்து வருது இல்ல. உடல் எடுத்து வரும்போது உடலுக்கு தானே அழிவு இருக்கு, கரெக்டா? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வோ அந்த மனமோ அந்த ஆன்மாவோ அழியறது கிடையாது. இந்த மனதோட பதிவுகளை தான் கர்ம பதிவுகள் எடுத்துன்னு அடுத்த ஜென்மத்துல வந்து டங்குன்னு வந்து பிறக்கிறது இன்னொரு அம்மா வயத்துல. வந்தோடனே சொல்றோம்ல, ஒரு குழந்தை ஒரு மாதிரி தானே, ஒரு வீட்டுல 5 குழந்தை இருந்தா 5 விதமா தான் இருக்கும், 5 விதமான அசாபசங்கள்ல இருக்கும், 5 விதமான பிடித்தது பிடிக்காதது இருக்கும். ஒண்ணு ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் மெடுவலா இருக்கும், ஒண்ணு ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். அப்படி ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கும். ஏன் அப்படி ஒரே அம்மா அப்பாக்கு தானே பொறுக்கிறது? ஏன் அதுகள்கிட்ட அதுக்கு பதிவு இருக்குல்ல. அது தலையெடுத்த உடனே அந்த குழந்தைகளுக்கு ஒரு 5 வயசு ஆனோன்னா அந்த தான்கிற உணர்வு எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் போது அது அழகா செயல்படுத்தும். அது அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணும், உள்ளுக்குள்ள இருந்து எடுத்து அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா எடுத்து யூஸ் பண்ணும். அப்ப அதனாலதான் நம்ம நல்ல விஷயங்களை நம்மளுடைய கர்ம பதிவுகளா சேர்த்து வச்சுக்கணும். இல்ல நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். இது ஒன்னொன்னுக்குமா நம்ம பதிவு பண்ணிட்டு போவார். நம்ம தேர்ந்தெடுத்து இந்த 100 வருஷம் அப்படிங்கிறாங்க, அதுல எத்தனை வருஷம் போச்சுங்கிறது தெரியாது தானே. அப்ப இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நிஜமாவே. அது எக்ஸாக்டா சொன்னா அந்த எக்ஸாக்ட் அன்னைக்கு நடக்கிறதா நடக்கலையான்னு பாக்குறதுக்கு நானும் இருக்கணும். அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே நீங்களும் நினைக்க கூடாது. அதனால கொஞ்சம் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு. அந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்ம மாற்றம் அடையணும். ஏன்னா இப்ப நாளைக்குதான் அழிவுனா கூட நம்ம இந்த செகண்ட், இந்த அடுத்த நிமிஷம் தான் ஃபுல்லா அழிய போறதுன்னா கூட இந்த நிமிஷம் கூட மனம் திருந்தி நம்மள மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா வரவங்க கூட முதலா வரலாங்கிறாரு இறைவன். அந்த ஒரு ஆன்மா வந்து எந்த அளவுக்கு திருந்துறதோ அதுதான். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீ 10% திருந்திட்ட, 10% உணர்ந்துட்ட, பண்ணதெல்லாம் பாவம். அந்த இதுல சொல்றாங்கல்ல, தரையும்பாங்க இயேசுவோட இதுல பாவ மன்னிப்பு தரையும்பாங்க. அது ஆக்சுவலா அப்புறம் பாவ மன்னிப்புக்கு அப்புறம் திரும்பி பாவம் பண்ணக்கூடாது. அது அங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம பாவ மன்னிப்பு தான் கேட்டோம்னு திரும்பி பண்றதுதான் ஹியூமனுடைய டெண்டன்சியா இருக்கு. ஆனா உண்மையா நம்ம செய்த பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனுடைய பாதா விந்தத்துல போய் நம்ம சரண் அடைஞ்சிட்டோம். அந்த ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஒளிப்புலியாக சிவனை உணர்ந்து அது கலந்து அப்படியே அதை தவிர ஒண்ணுமே இல்லை, அந்த ஒன்றை தவிர வேறொன்று இல்லைன்னு ஆயிட்டோம் அப்படின்னாலே அப்படியே நமக்கு சத்தியோகத்துக்கு என்ட்ரி கரெக்டா கொடுத்துருவாங்க. ஏன்னா அது என்னன்னா லிங்க் ஆகிக்கணுங்கிறது தான். இப்ப ஏர்டெல் மொபைல், ஏர்டெல் சிம்னா ஏர்டெல் டவரோட லிங்க் ஆகிக்கிறது, பிஎஸ்என்
பிஎஸ்என்எல் டவரோட லிங்க் ஆகிக்கிறது, வோடபோன்னா வோடபோனோட ஆகிக்கிறது, ஜியோனா ஜியோவோட ஆகிக்கிறது. கரெக்டு தான். இப்ப நாம நம்ம ஜியோவா ஏர்டெல்லா ஏர்செல்லா நம்ம என்ன நம்ம போய் நான் ஜியோன்னு வச்சுக்கோங்க, நான் போய் ஏர்டெல் சேர்ந்தா எனக்கு எப்படி இது கிடைக்கும், அலைவரிசை கிடைக்கும், நான் எப்படி என்னோட மொபைல ஆக்சஸ் பண்ண முடியும், எப்படி என்னுடைய கம்ப்யூட்டரை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப நான் என்ன இதுல இருக்கேன் அப்படிங்கறத நான் உணர்ந்துக்கணும். அத நான் எப்படி உணர்ந்துக்கிறேன், நான் நம்ம சொல்லியிருக்கேனே சொல்றேனே ஏன் சத்தியுகத்தோட வித்துக்கள் அப்படின்னு சொல்றேனே. அப்ப உண்மையான சத்தியுக வித்துக்கள் இங்க இருந்து இப்ப இங்க கேட்கிற அந்த 10 பேர்ல ஒருத்தரா இருக்கலாம், இனிமே கேட்க போற 100 பேர்ல ஒருத்தராவும் இருக்கான். அவங்க அதை உணர்ந்து நாம் சத்தியுக வித்துக்கள் அப்படிங்கறது அப்படியே டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னமோ சொல்றாங்கப்பா, அது நான் தான், அதுலதான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது தனக்கு தானே புரிதல் கிடைக்கும் போது அது என்ன பண்றதுன்னா அதை நோக்கி அதை தன்னை பயணிச்சுக்கிறது. ஏன்னா அதுக்குள்ளேயே அந்த பதிவுகள் இருக்கு, உனக்குள்ளேயே நீ சத்தியோக வித்து அப்படிங்கிறது விதை, அதுக்கான நான் விதை நானும். ஏன்னா சத்தியோக வித்து அப்படின்னா என்னன்னா, சத்தியோகத்துல ஆரம்பத்துல இப்ப புருஷோத்தம சங்கம யுகம் என்றால் ஆன்மா தன்னை 10% குடுவனா ஆக்கிக்கணும், பஞ்ச விகாரங்கள் அற்று இந்த மும்மலங்கள் அற்று தன்னை அந்த இறைவனுக்கு சமமாக பாப் சமானாக சிவ தந்தைக்கு நிகரானவர்களாக தன்னை ஆக்கிக்கொள்ளும். அந்த தந்தைக்கு நிகரானவரா நீங்க ஆக்கும்போது நீங்க உங்களுக்கு சத்தியுகத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்படியே என்ட்ரி. ஏன்னா இங்க எதுவுமே நம்ம லஞ்சம் கொடுக்க முடியாது, லாவண்யம் கொடுக்க முடியாது. நீ கோடி விளக்கு ஏத்தினாலும் 2000 கோடி விளக்கு ஏத்தினாலும் முள்ளு மேலேயே படுத்துன்னு சிவ சிவான்னு உருண்டாலும் எதுவுமே இங்க நடக்காது. மனம் திருந்தணும். அழகா சொல்வார்ல, மனம் திரும்புங்கள், இயேசு சொல்றார் மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறார். அப்ப அத சொல்வார், நான் மெய்ப்பவனா இருந்து கொண்டு உங்களை அந்த மந்தையில மந்தை இருக்கிறவங்களை கொண்டு போய் நான் சேர்க்கிறேன் அப்படின்பாரு. அப்ப மெய்ப்பனா இருக்கிறதுனா இந்த மாதிரி சொல்றது, அவன் திருந்துங்கப்பா திருந்துங்கப்பான்னு சொல்லி வழிகாட்டுறோம் இல்லையா, வழிகாட்டியாக இருப்பவர்கள். அவன் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு பாக்குறாங்க, கொண்டு போய் குழந்தைல பட்டியில அடைக்கணும். அதுகளோட இடம் என்ன, ஆத்மலோகம். அங்க குழந்தைங்க போயிடுச்சு, சேஃபா போயிடுச்சுன்னா, அதுகளா போயிடுச்சுன்னா சத்தியுகம் அடிச்சு வைத்துன்னு போனா அந்த மாதிரி பாதாளம் கலியுகம் அதுல எல்லாம் நம்ம போறோம். இப்ப புரிதல் தான். நம்ம ஒவ்வொரு செகண்டும் இங்க அப்படியே வேல்யூபிளான விஷயம், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வேல்யூபிளா இருக்கும். விழிப்புணர்வோட இருங்க விஷயம் சொல்றது இதுக்குதான் சொல்றேன். வேல்யூபிளான விஷயம் பா, நீ என்னவாக போற ஏதாக போறங்கிறது நிர்ணயிக்கப்படுற அந்த அந்த யுகம் மாற்றம் நடக்கக்கூடிய தருணம் இது. அப்ப அந்த ஒவ்வொரு சொல்றது இந்த பாயிண்ட் 1ல போயிடுது அப்படிங்கிறீங்க இல்லையா, சீட்டு கிடைக்கல, மெடிக்கல் சீட்டு போயிடுது, அந்த இது பிடெக் கிடைக்கல அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்ப அந்த .001 கூட இங்க ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இப்ப எவ்வளவு பொறுப்பாளரா நம்ம இருக்கணும், நம்ம மேல எவ்வளவு பெரிய ஒரு சுமை இருக்கு, ஒரு ரொம்ப குரூஷியல் மொமெண்ட் அப்படிம்பாங்க. இப்படி கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க. அப்ப உங்க சொல் செயல் எண்ணம் எவ்வளவு தூய்மையா இருக்கணும், அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாதது பேசுறவங்களோட நம்ம பேச்சே கிடையாது, தப்பா பேசுறவங்களோட நம்ம பேச தேவை கிடையாது. அவங்க மாட்டுக்கு பேசினாலும் நம்ம கவனிக்க தேவை கிடையாது. தலை மட்டும் ஆடிட்டு இருக்கணும், அது காதுல வாங்க கூடாது, உள்ளுக்குள்ள நம்ம அதை இன்டேக் பண்ணிக்கூடாது. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கும். ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஒரு மிஸ் நடத்தினாலோ ஒரு ப்ரொஃபசர் நடத்தினாலோ சுத்தமா காதுலே விழாது, நம்ம எம்டியா தான் இருப்போம், தலை மட்டும் அழகா ஆடும். அதே மாடல்ல தான் இங்க தேவையற்ற பேசுற உறவுகள், நண்பர்கள், நம்மளுடைய அக்கம் பக்கத்தினர், நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கு சக நண்பர்கள், யார் பேசினாலும் தலையை மட்டும் ஆட்டணுமே வழி எதையுமே நம்ம இன்டேக் பண்ணிக்க கூடாது. நம்ம சத்தியுக வித்துக்கள் அப்படின்னு உணர்ந்தவங்களால கண்டிப்பா இந்த உலக விஷயத்துல கண்டிப்பா 0.0000001% கூட நாட்டம் இருக்கு. காரணம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒன்ன எங்க கொண்டு போய் அழிவுக்கு தான் அழிச்சுன்னு போகும், இங்க ஆக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க நம்ம நினைச்சுக்கலாம் சம்பாதிக்கிறோம்ல, லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்ல, அதுக்குதானே போறோம் அப்படின்னா, நீ நினைக்கிற பணம் அது செல்வமா கிடையாது. உண்மையான செல்வம்ங்கிறது ஞான செல்வம் தான். நீ எவ்வளவு தூரம் ஞானத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்க அவ்வளவு தூரம் நீ சத்தியுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் எனப்படும் ராம ராஜ்யத்துல நீ அங்க பறக்குற.
அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து கடன் கிடையாது, ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டாம், ஆபீஸ் போக வேண்டாம், எதுக்காக எந்த கல்யாணத்துக்கும் மொய் வைக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஒன்லி சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம், இந்த 4 தான் இருக்கும். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பினிங்ஸ், ஆல்வேஸ் பிளிஸ்ஃபுல் லைஃப். அப்படியே குஷி குஷி குஷியா இருக்கும். ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறோம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தாலி கட்ட போறோம்னா எப்படி ஒரு பரவசமா இருக்கும். நினைச்சோம் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டோம், அவனு எப்படி இருப்பான், யார நினைச்சோம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுல பெருசா இங்க மிதக்கிற மாதிரியே நினைச்சுட்டு இருப்ப அந்த மேரேஜ். அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க, அப்புறம் கஷ்டப்படுவாங்க, செகண்டரி. அந்த மொமெண்ட்ல அவங்க எப்படி இருக்காங்க இல்லையா, அந்த மொமெண்ட்ல அவங்களோட ஒரு தன்மை எப்படி இருக்கு, அப்படியே மிதக்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரியே நீ இருப்ப. எத்தனை வருஷத்துக்கு இருக்கா? 1250 வருஷம் உனக்கு இந்த பிளிஸ்ஃபுல் லைஃப், அவ்வளவு பிளிஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். அங்க யாரும் இறப்பது இல்லை, அது வேற. அப்புறம் எப்படி அத்தனை வருஷம் ஒரே உடம்புல இருக்காங்கன்னா, அவங்களே இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், நான் வேற ஒரு உடம்பு எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத அவங்க தன்னோட உறவுகள்கிட்ட அவங்க எல்லாமே பேனலா தானே வாழ்வாங்க. இப்ப குலம்னு சொல்றோம், இனம்னு சொல்றோம், ஜாதின்னு சொல்றோம். பேனலா வாழ்வாங்க. அவங்க சொல்லிடுவாங்க தங்க சக ஜனங்கள்கிட்ட, நான் வந்து அந்த அந்த ஆன்மாவே அதுவே டிக்ளேர் பண்ணணும், இந்த நாள்ல நான் இந்த உடல் விடுறேன் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணும். அப்ப அத்தனை பேர் வந்து கூடி இருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு உடலை விட்டுட்டு இந்த ஒரு கருவுல நான் ஜனிக்க போறேன் அப்படிங்கறதையும் சொல்லிடும். இன்னாருடைய கருவுல நான் வந்து அடுத்த இதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஆன்மா வந்து உயர்ந்ததாக இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இங்க மாதிரி இன்டர் கோர்ஸ் கிடையாது. ஆண் பெண் உடல் சம்பந்தப்பட்டு உறவால குழந்தை பிறக்காது. அங்க எல்லாமே ஆன்மாவும் சிங்க்ரோனைஸ் ஆகி இதுல இருந்து அதுக்கு கடத்தப்பட்டு, அதுல இருந்து இதுக்கு கடத்தப்பட்டு, அதனால உண்டார குழந்தைகள் தான் அங்க வரும். அங்க உடல் உணர்வே இருக்காது. நான் ஆணு நீ பெண்ணு அப்படிங்கிற எப்படி ஒரு கள்ளம் இல்லாம 2 குழந்தைகள், ஒரு வயசு குழந்தை ரெண்டுமே விளையாட விட்டோம்னா அது ஒரு நாளும் நீ ஆணு நான் பெண்ணுங்கிறத பத்தி அதுகளுக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது இல்லையா. 1 year 2 year குழந்தைலாம் அது மாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும். அதுகள்கிட்ட சரி தவறு இருக்காது, எதுவுமே அங்க தவறான எண்ணம் இருக்காது. அது மாதிரி அங்க இருக்கிற அத்தனை பேருமே இருப்பாங்க. அப்ப எவ்வளவு உயர்ந்த தன்மை இருக்கணும். அதுக்குதான் இறைவன் சொல்றாரு, இப்பவே நீங்க உடல் ஆசையை விடுங்க, உடலுக்கான பேசிக்கான அத்தனை ஆசையுமே விட்டுருங்கிறது. உடல் அலங்கரிச்சுக்கிறது, உடலுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறது, உடலை நிறைய உடல் நம்மள அப்படித்தானே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நான் என்னை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நான் என்னை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா, நீங்க என்னை பார்க்கும்போது நான் எப்படி இருக்கேனோ அதை வச்சுதானே. நிறைய நகையெல்லாம் போட்டு நல்லா வந்து அவங்க ரிச்சு போல இருக்கு, ஒரே சிம்பிளா வந்தா பாவம் கொஞ்சம் ஏழை போல இருக்கு, அப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம். அப்படி நல்ல கலரா இருக்கிற மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்தா ரொம்ப அழகா இருக்கு, பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, ரொம்ப பணக்காரங்க அப்படிலாம் நினைக்கிறோம்ல. அதெல்லாம் விடுங்கிறாங்க. நீ உள்ளுக்குள்ள நான் எதுவா இருக்கேன், நான் உள்ளுக்குள்ள நான் ஒரு உணர்வா இருக்கேன், நான் உள்ளுக்குள்ள வந்து ஒரு உண்மையான உணர்வா இருக்கேன், நான் பேரன்பா இருக்கேன், பெருங்கருணையா இருக்கேன், நான் அப்படியே கனிவா இருக்கேன் நானு அப்படிங்கறத நீ உணர்ந்துக்கோ. அதை உணரும் போது உடல் அப்படிங்கிறது ஒரு ஆடை தானே உனக்கு புரியும். ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நம்ம வெரைட்டியா பாக்குறோம், தோச்சு போட்டுக்கிற மாதிரி நமக்கு ஒரு உடல்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம இங்க எல்லாமே உடல் சார்ந்து தானே வாழறோம். ஆனா உடல் அதுக்காக வெறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உடல் அப்படிங்கிறது உனக்கான ஆடை, உன்னை பாதுகாத்து உன்னை வச்சுட்டு இருக்கு, தனக்குள்ள வச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு வைரம் இருக்கு, ஒரு 10 பவுன் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அதை ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடி இந்த இதுல வைப்போம், பேங்க் லாக்கர்ல வைக்கிறோம், நம்ம வீட்டு லாக்கர்ல வைக்கிறோம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல பதுக்கி மறைச்சு கூட வைக்கலாமா, இப்படி தப்பு கிடையாது. ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா அது பொக்கிஷம்னு வைக்கிறோம். அது மாதிரி இந்த பொக்கிஷமான இந்த உயிரான்மா வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த உடல் எப்படி இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிரான்மா அங்க இருக்க முடியும். அப்பதான் நீ வந்து சத்தியோக வித்தா ஆகிறதுக்கான வேலையெல்லாம் செய்ய முடியும். நீ அந்த உடலை வெறுக்கவும் கூடாது, அதை அவமானப்படுத்தவும் கூடாது, அதோடைய உணர்வுகளை நம்ம தூஷிக்கவும் கூடாது. அதுக்கு எல்லா உணர்வுகளும் வரும், அது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்தும். நாம அதுல எதை அதுக்கு கொடுக்கணும்னு நம்ம விரும்புறோம், எதை கொடுத்தா அது நமக்கு நன்மை தரும்னு விரும்புறோம், அதெல்லாம் அதுக்கு கொடுத்து அதையும் பசிக்கிற குழந்தைக்கு சோறு போட்டுட்டா என்ன பண்ணும், அது மட்டும் உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதும். அது மாதிரி அதோட அந்த அப்பப்ப அதுக்கு தோன்ற அந்த இதெல்லாம் அப்பப்ப அதுக்கு சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் போரும்பா, நம்ம இனிமே இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அந்த உடலோடைய நம்ம செல்ஃப் டாக் பண்ணி அதை நம்ம அழகாக கொண்டு வரலாம்.
கொண்டு வரும்போது அழகா உயர்ந்து வரும். இது எல்லாமே இந்த பயணத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப நம்ம ஆன்மான்னு உணர்ந்து 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 இங்க வாழ்ந்த போதுதான் அங்க அவ்வளவு பீக்கா அந்த ஆன்ம உணர்வோட நம்ம இருக்கோம். அப்ப படைக்கிறது நம்ம சொல்லும் படைப்புக்கே அது இறைவன் தான் காரணங்கிறோம். சதுவத்துக்கு ஏன் தான் சாமி எங்க அப்பாவை தூக்கி நிடிச்சோங்கிறோம். அப்ப பார்த்தா அங்க நீனே தான் எல்லாம் பண்ணிக்கிற. இப்ப நீ தான் உன்னை உருவாக்கிக்கிற, நீ தான் உனக்கு வேண்டானா உடலை விடுற. அப்ப நீ அந்த இறைவனுக்கு நிகராவே இருக்க, ஒரு ரெப்ளிகா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இறைவனாட்டமே அப்படியே இருக்க. அப்படி வாழக்கூடிய இடம் தான் சத்தியயுகம். சத்தியயுகத்துல இருந்து வந்தவங்கதான் இன்னைக்கு கோவில வச்சு கும்பிடுறாங்க, தெய்வங்களாக இருக்கும். அந்த தெய்வங்களாக அவங்கள வணங்குறோம் இன்னைக்கு. இப்ப நான் இன்கேஸ் நான் ஒரு தெய்வமா இருந்திருக்கேன்னா எனக்கே தெரியாது. நானே இப்ப என்ன, நான் தான் காமாட்சின்னா, அம்மா காமாட்சி கருணை செய்யுமா அப்படின்னு கோவில கும்பிட்டுட்டு உனக்கு தேங்காய் உடைக்கிறேன். ஏன்னா நமக்கு தான் மறந்து போச்சு நம்ம தெய்வீக சக்தி. நம்ம சத்தியோகத்துல தெய்வமா இருந்தோங்கிறதா நமக்கு தான் இந்த பிறந்து இறந்து வந்த சைக்கிள்ல நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஆசா பசங்களுக்கு வரும்போது ஒவ்வொரு ஆசையும் என்ன பண்ணிருது, ஒவ்வொரு திரையா போட்டு இந்த ஆன்மாவை மறைச்சிட்டதுனால நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கறத நம்ம இங்கெல்லாம் இது மாதிரி பாடம் கேட்கச்சுதானே தெரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு தெரியலையே. நாம இன்னாரோட புள்ள, இன்னாரோட ஒய்ஃப், இன்னாரோட பொண்ணு, இன்னாரோட மனைவி, இன்னாரோட கணவன், இப்படித்தானே நமக்கு தெரியறது நம்மளை பத்தி. என்னோட மகன் மகள் இப்படிதான். ஏன்னா நமக்கு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறோம். எப்படி தன்னை யாரு என்ன ஏதுன்னு சொல்லி மறந்து போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம மறந்து போயிட்டோம். அப்ப ஆன்மா, அப்ப இந்த உயிரான்மா அப்படிங்கிறது ஒரு கோமா நிலையில இருக்கு. ஏதோ வந்துருச்சு விட்ட கோழி மாதிரி வாழ்ந்துட்டு நம்ம ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்ததான தெய்வீக ஆன்மா அப்படிங்கிறது மறந்துருச்சு. 33 கோடி தேவி தேவதைகள் இருக்காங்க அப்படிங்கிறோம். நம்ம உடலுக்குள்ளயும் இருக்கு, வெளி உலகத்திலயும் இருக்கு, சத்தியுகத்திலயும் இருந்தது. அந்த 33 கோடி தேவி தேவதைகளா இருந்ததே நீங்க தான் அப்படிங்கிறேன் நான். அதுல 33 கோடியில ஒரே ஒருத்தருக்கு கூட நான் தெய்வீக ஆன்மா அப்படிங்கிற விழிப்புணர்வு யாருக்கான வந்திருக்கான்னா யாருக்குமே வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தான் இந்த உலகத்துல என்னவா இருக்கோமோ அதுலதானே ஆசையா இருக்கும். அப்ப அதை நம்ம உணர்ந்துக்கணும். அட்லீஸ்ட் இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப யாருக்கு நாம சத்தியுக வித்து அப்படின்னு யார் அதை தேர்ந்தெடுத்து கையகப்படுத்தினீங்க நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்க 33 கோடி தேவி தேவதைகள்ல ஒத்துங்க. சரி, இப்ப எப்படி 33 கோடி தேவி தேவதைகளுமே முதல்லயே பிறந்துறாங்கன்னா கிடையாது. முதல்ல இறைவன் அந்த படைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த படைப்பு என்ன பண்ணுது, முதல்ல ஒரு 9 லட்சம் பேரை படைச்சு அந்த ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுடுறது. இதுல அனுப்பிச்சுடுறது அதான் பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 9 லட்சம் பேர் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அந்த 9 லட்சம் பேரும் வரைச்சு அந்த விஷ்ணு தத்துவத்துல வராங்க. விஷ்ணுன்னா விஸ்வத்தில் அணுவாக இருப்பது. அவங்கள வைஷ்ணவர்கள்னு சொல்றோம். அதெல்லாம் அவங்க வைஷ்ணவர்கள்லாம் விஷ்ணுவை கும்பிடுறவங்க, விஷ்ணு கோவிலுக்கு போறவங்க, நாமம் போடுறவங்க, அப்படிதான் நாம புரிஞ்சிருக்கோம் இப்ப கலியுகத்துல. இப்ப பிராமணர்கள்னா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குடுமி வச்சிருப்பாங்க, நாமமோ பட்டையோ போடுவாங்க, மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா யார் உண்மையில பிராமணர்கள்? இந்த பிராமணர்கள்ங்கிறது ஏன் இப்ப அவங்க அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா, உண்மையான பிராமணர்கள் இந்த புருஷ உத்தம சங்கம யுகத்துல எந்த புருஷங்கிற ஆத்மா உத்தமத்திலும் உத்தமமாக இருந்து எந்த வித தீமையும் யாருக்கும் நினைக்காம, கிஞ்சித்தும் 0.0001% கூட யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காம எல்லாருக்குமே நன்மை செய்யும் விதமாக வாழ்ந்து அந்த ஒன்றையே நினைக்கணும். அந்த ஒன்றை தவிர வேற ஒன்று கிடையாது. அதுக்கு உருவம் கிடையாது. கண்டிப்பா நீ இத்தனை நாளா நீ லிங்கமா பூஜிச்ச அப்படின்னா அதை தயவு செஞ்சு விட்டுருணும். காரணம் என்னன்னா, லிங்கமா பூஜித்தவர்கள் எல்லாருமே எங்க பிறக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் துவாபர யுகத்துலதான் பிறக்குறாங்க. அப்ப துவாபர யுகத்துலதான் லிங்க வழிபாடு வருது. அப்ப நீ லிங்கத்தை வச்சுன்னு வழிபட்டுட்டே இருந்தனா அப்ப நீ எங்க பிறப்ப அப்படின்னா துவாபர யுகத்துலதான் பிறப்ப. அப்ப ஒளிய சிந்திச்சாதான் உனக்கு சத்திய யுகத்துல என்ட்ரி. அதான் புரிஞ்சுக்கணும், இறைவன் ஒளியாக இருக்கிறான். சரியா? அந்த ஒளி 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 ஒளிங்கிறதுல நிச்சய புத்தி இருக்கணும். நீ எப்படி இருக்குன்னா நீனும் ஒளியாக தான் இருக்க. என்ன, இந்த புறக்கண்களால அந்த ஒளிய பார்க்க முடியாது. அந்த புறக்கண்களால இந்த ஒளிய பார்க்க முடியாது. அது அகக்கண்களாலதான் பார்க்க முடியும். அப்படிங்கறதுல நமக்கு அது நமக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒன்னொன்னு புரிதல்ல தான்
எல்லாமே புரிதல். நான் இப்ப சினமும் சொல்லிட்டே இருக்கா, அது என்னதான் வளரின்னு இருக்கான்னு நினைக்க கூடாது. என்ன சொல்றேன்னா அதை இன்னொரு தர இந்த வாய்ஸ் மெசேஜ கேட்கும் போது நீங்க என்னத்துக்கானவங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு. அப்ப லிங்கம் கும்பிடக்கூடாது, தாராளமா கும்பிடலாம். கும்பிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, துவாபர யுகத்துல வந்து பரப்பீங்க. துவாபர யுகத்துலதான் அந்த இறைவன்கிறவன் எப்படி இருப்பான்னு தெரியாததுனால அந்த முதல்ல லிங்கத்தை கொண்டு வந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சத்தியுகத்துல இருக்கிற தேவதைகளுக்கு சிற்பங்கள் செய்து அது அழகா கொண்டாடுறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அந்த ஆன்ம உணர்வு மூலமா வந்து அவங்களுடைய இணையறதுனால அந்த உருவம் அந்த ஒரு உயர் ஆன்மாக்களா இருக்கிறாங்க. துவாபர யுகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அது வருது, நம்ம கனவுல வருதுன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு வருது. சோ அவங்க அந்த வந்த உருவங்கள் எல்லாம் வடிச்சு இங்க கோவில்ல சிலையா வச்சு கும்பிட்டு இருக்கும். அப்ப உனக்குதான் பூஜை செய்யறாங்க. நீதான் அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய உயர்வா பெருசா செஞ்சுள்ள ரொம்ப சுமாராதான் புருஷார்த்தம் அந்த ஆன்மஸ்வரூபத்து. கடைசியில வந்தாலும் முதல்ல வரலாம். ஏன் லட்சுமி நாராயணன் ஆட்சி தான் வருது. சத்தியுகம்னு வரும்போது லட்சுமி நாராயணோட ஆட்சி 8 லட்சுமி நாராயணங்கள் ஆட்சி புரியாங்க. 1ஆம் லட்சுமி நாராயணன், 2ஆம் லட்சுமி நாராயணன், 3ஆம் லட்சுமி நாராயணன், 4ஆம் லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயணன் லட்சுமி தான் ஆளுவாங்க, நாராயணன் கேர்டேக்கரா இருப்பாரு. புரிஞ்சுக்கணும், ஸ்திரீத்துவமான ஆட்சி இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது ஸ்ரீ அப்படிங்கிற அந்த ஏன்னா பெண்ணிட்ட தான் கருணை, கனிவு, அன்பு எல்லாமே இருக்கு. ஏன் இப்ப நிறைய பேர் கொஞ்சம் அகங்காரமா இருக்காங்கன்னா அவங்க அந்த ஸ்திரீத்துவத்தை இழந்த உருவத்தால மட்டுமே பெண்ணா இருக்கிறவங்க. உருவத்தால பெண்ணா இருக்காம உணர்வுகளாலையும் உள்ளத்தாலையும் பெண்ணா இருந்தாங்க சத்தியோகத்துல. ஸ்ரீத்துவம் அந்த பெண் கருணை, பேரறிய அன்பு, ஆன்ம உணர்வு, இதெல்லாம் இறைஞ்சவங்க ஸ்திரீத்துவம்னு பேரு. இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் கூட ஸ்ரீத்துவமான ஒரு ஆண் தான். இப்ப ஆண்கிறீங்க ஸ்திரீத்துவம்ங்கிறீங்கன்னா அந்த கனிவு, கருணை அதெல்லாம் இருக்கு இல்லையா. ராமர் அவங்க எல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ரீத்துவம்னு பேரு. அகங்காரமற்று தான் என்ற எண்ணம் இல்லாம அது எல்லாத்தையுமே எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இல்லாம எல்லாமே என்ன ஒரு உயிர் தான் அப்படின்னு செக்க உயிர் தான் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ரீத்துவத்துலதான் இருக்காங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. இது என்ன ஆம்பளையா என்ன மாதிரி சோனங்கியா இருக்கான், எழுத்து 2 வார்த்தை பேச மாட்டேங்கிறான், சண்டை போட மாட்டேங்கிறான், பொம்பளை மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி யார ஒருவனை இந்த உலகம் வந்து பழி கூறுறதோ அவன் எல்லாமே உயர்ந்த ஆன்மான்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு சண்டை போட பிடிக்காது, இந்த நியாயம் தீக்க பிடிக்காது. ஏசு சொன்ன மாதிரி நீ நியாயம் தீக்க வரல, நீ கிடையாது, மேலக்கம் தான் செய்யணும்ட்டாரு. செய்வாருங்க. அப்ப நியாயம் தீக்கிறவன் நம்ம கிடையாதுன்னு அவன் உணர்ந்து எல்லாரையும் சக உயிரின் தன்மையில் கூட நேசிக்கிறான். அவன் ஸ்திரீத்துவம் கொண்ட ஆண். அவனுக்கு சக்தி யுகத்துல அவன் நாராயணனா பிறப்புறானோ லட்சுமியா கூட பிறக்கலாம். ஏன்னா இங்கதானே ஆணா இருக்கும், அங்க பெண்ணா இருக்கலாம். உடல் உலகத்துக்கு தானே, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கா அது விஷயம் கிடையாது. அப்ப இந்த சத்தியுகத்துல நம்ம பிறக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு எல்லாம் நம்மள மாத்திக்கணும், நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவு எல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணணும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் ஒன்றுதான் நம்மள உணர்த்துங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அவகுணங்களை நீக்கணும், சுபகுணங்களை சேர்க்கணும். சரியா, அவகுணங்களை நீக்கி சுபகுணங்களை சேர்த்துண்டு என்ன சொற்செயல் எண்ணங்கள்ல கவனம் வைக்கணும். அப்படியா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். எப்படி ஒரு கயிறு பாலம் தான் இருக்கு, கீழே ஒரு காட்டாற்று வெள்ளம் போயின்னு இருக்கு, கரணம் தப்பினா மரணம்னு இருக்கு, கயத்துல எப்படியானு கடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலியுகத்திலேருந்து சத்தியுகம் போற இந்த குருஷியலான இந்த டைம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம கயிற்று பாலத்துல நடக்கிறோம். கீழே காற்றாற்று வெள்ளமான பாதாள உலகம் இருக்கு. இந்த கயத்துல இருந்து அப்படி லேசா அப்படி ராட்டம் ஆடினா கீழே விழுந்துருவேன். அதனால எப்படி இருக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வோட இருக்கணும். அப்ப அந்த விழிப்புணர்வோட ஒவ்வொரு அடியும் எடுத்து சென்று இந்த கலியுகத்தோட இந்த கடைசியில இருக்கிற இந்த விகாரமான இந்த உலகத்தை எப்படியானு கஷ்டப்பட்டு தாண்டிட்டோம் அப்படின்னா சத்தியுகங்கிற பொன்னுலகத்துக்கு நம்ம அழகா நீங்க எல்லாரும் அழகா போய் அங்க சந்தோஷமா இருக்கலாம்.
நான் சரி ராஜா ராணின்னு 8 பேர் தான் சொல்லிட்டோமே, அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு வெல்த் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் இருக்கு, அது அத்தனை பேருக்கும் இருக்கும். அங்க எல்லாமே ஈக்குவாலிட்டி தான், எல்லாருக்கும் இருக்கும். கம்யூனிசம் தான், கம்யூனிசத்துல தானே எல்லாம் ஈக்குவலா இருக்கணும். அதுக்கு நிஜமாவே ஈக்குவல் தான். அங்க யாரு அந்த லட்சுமி நாராயணங்க கூட நம்ம தலைவன் தலைவின்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. யாரான ஒருத்தர் நம்ம லீட் பண்ண வேண்டி இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். தேர்ந்தெடுப்பாங்க அங்க இருக்கிறவங்களே, அவங்களே அந்த ஹையர் சோலை தேர்ந்தெடுப்பாங்க. இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். இது இங்க எல்லாமே ஆட்டோ மோடுல நடக்கிறது. இப்ப புரிஞ்சுக்கணும், யாருமே யாரையுமே இங்க உருவாக்க முடியாது. எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லலாம், சத்தியம் வருதுப்பா வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா யாரையுமே யாரும் உருவாக்க முடியாது. அது அவங்கவங்களா சுயம் உணர்ந்து, சுயம் அறிந்து, சுயத்துல மேம்பாடு அடைந்து. ஆனா ஆன்மாங்கிறது உணர்ந்து, ஆன்மா வந்து விழிப்புணர்வு அடையணும். நான் வந்து பரமான்மாவை உணர்ந்து கொள்ளணும், பரமான்மாவை சேரணும். நான் சத்தியயுகத்துல போய் இந்த கலியுகம்ங்கிற இந்த கார் இருள்ல இருந்து நான் தப்பிச்சு சத்தியயுகம்ங்கிற அந்த பொன்னுலகத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். அதுக்குதான் ஒளியாக இறைவன் வந்திருக்காரு. இப்ப இந்த இறைவன் வந்து இந்த ஞானத்தை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, கோவா அல்லா குதா தமபிதா பரமாத்மா என்று அனைவராலும் கூவி கூவி அழைக்கப்படும் சிவம் எனக்கும் ஈசன் அப்படிங்கிற அந்த பகவான் ஏன் வந்து சொல்றாருன்னா, கார் இருள்ல என் குழந்தைகள்லாம் இருக்கு. நான் பார்க்கும்போது என் குழந்தைகள்லாம் சத்தியுகத்துல ராஜா ராணியா இருந்தது, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த குழந்தைங்க வந்து இப்ப கார் இருள்ல இருக்கு. அந்த இருள்ல இருந்து யாரு தன் குழந்தைகளை மீட்கணும்? தந்தையான நான் தானே மீட்கணும். அந்த ஒளியை காட்ட வந்திருக்கேன்னு சொன்னா நமக்கு ஒளி காட்டுறாரு, ஞான ஒளி காட்டுறாரு. அந்த ஆன்மா ஒளினா என்னன்னு புரிய வைக்கிறாரு. பரமான்மா ஒளினா என்னன்னு, ஏன் அவர் என்னையே நினைவு செய்ய இங்க ஆட்டோமோட அப்படிதான் இருக்கு. ஆன்மா வந்து பரமான்மாவை நினைவு செய்தால் மட்டுமே பாவங்கள் அழியும். இந்த ஒளி புள்ளி வந்து அந்த ஒளி புள்ளியே சிந்திக்கும் பொழுது இதுல இருக்கிற எல்லாம் இல்லாம போய் பாவங்கள் பஸ்வமாகிறது. அப்படி தூய்மையா விபூதி மாதிரி அப்படி ஆன்மா எப்படி இருக்கு, வெள்ளையா ஜம்மன தூய்மையா அப்படி தொட்டு அப்படி ஒட்டாம ஆனா ஒட்டி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆகக்கூடிய அந்த நிலைப்பாடு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த பரமான்மாவாகிய சிவம் அப்படிங்கிற அந்த ஒளியான ஒளிப்புள்ளியான அந்த பரஞ்சோதி அருட்பெரும் ஜோதிய சிந்திக்கும் போதுதான் கிடைக்கிறது. வேற எதை சிந்திச்சாலும் அந்த ஆன்மாக்கு முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி கிடையாது, வேற வழியே கிடையாது. அது இதோட பிரின்சிபல் லா, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அதனால நம்ம அதை நம்ம அடாப்ட் பண்ணி ஆகணும். அதை யார் வந்து சொல்றாங்கன்னா, அந்த சிவபகவானை வந்து சொல்லியிருக்காரு. அப்ப 9 லட்சம் பேர் வந்து இறங்கி அந்த சத்தியுகம் உருவாகிறது. அந்த சத்தியுகம் முடிஞ்சு திரேதாயுகம் வரும்பொழுது அது முடியும் தருவாயில அங்க அந்த இடத்துல வந்து 1 crore அப்படின்னு இருப்பாங்க. அந்த 1 crore இருக்கிறவங்களை வச்சுதான் அந்த திரேதாயுகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அது இதே மாதிரி அங்கேயும் ஒரு சின்ன சின்ன விநாசம் எல்லாம் நடக்கும். அப்ப வந்து அந்த சத்தியங்கிறதுக்கு எண்ட் போட்டுட்டு அடுத்தது திரேதாயுகம்னு வரும். ஏன்னா அப்ப ஆன்மாக்களுடைய தன்மைகள் கொஞ்சம் கம்மியா போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களோட செயல்பாடும் மாறும்போது இந்த உலகம் அப்படிங்கிற இந்த அமைப்பு, இங்க இருக்கிற நன்மை தீமைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்சம் கம்மியா போய் லோவா போய் அந்த ஆட்டோ மோடுல அந்த யுகத்துக்கு பேர் திரேதாயுகம்னு சொல்றோம். அப்ப அங்க 1 lakh பேர் 1 crore பேர் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆறாங்க. அது முடிவடையும் போது 33 கோடி பேரா முடியும். 33 கோடி பேர் வந்து இந்த சத்தியயுகம் திரேதாயுகத்துல இருப்பாங்க. அத்தனை பேருமே தேவி தேவதைகள் தான், வணக்கத்துக்குரிய மனிதர்கள். இப்ப சரி, அவங்க எல்லாமே இங்கேயும் கூட உங்களோடையும் இருக்காங்க. உங்களோடையும் அந்த தெய்வங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இப்படி இது பண்ண அது பண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு அங்கங்க ஏதோ ஸ்பீச் கொடுத்துட்டு ஏதோ ஒண்ணு ஆத்ம சிந்தனையில இருந்து புரிய வச்சுட்டு அந்த இறைவன் சொல்ற அந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப சரி, முதல் 1 லட்சம் பேர் வரவங்க அந்த இறைவனோட இறை அப்படின்னு சொல்ற அந்த படைப்பு அப்படிங்கறது ஆதாரத்துல வராங்க. அப்ப அவங்க இந்த கடைசியா இந்த கலியுகம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த ஈசன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோதியை போய் அவங்க அடைஞ்சிருவாங்க. மறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 33 கோடியில 80 லட்சம் போனா யாரும் இங்க வந்துக்கிற அந்த 9 லட்சம் பேருமே தெய்வங்களா இருக்காங்களா, அவங்களுடைய இதுல பிறப்பாங்க, அவங்களோட வம்சத்துல வந்து பிறப்பாங்க. அப்ப அவங்கவுங்க எந்த தெய்வத்தால படைக்கப்பட்டாங்க அந்த தெய்வத்தை சார்ந்து அங்க போய் அதனால நிறைய இங்க பாத்தீங்கன்னா சத்தியுகத்துக்கு போறதுக்கான நிறைய பேர் இங்க
வழிவகைகள் சொல்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, என்ன தொடர்ந்து வாங்க, நான் அவங்கள அங்க கூட்டின்னு போறேன்னா நிறைய பேர் சங்கடம். அந்த தெய்வமா இருந்தவங்க அமைப்பை ஏற்படுத்தி அந்த தெய்வத்துடன் நம்ம ஒன்றி அவங்க கொண்டு போய் நம்மள அந்த ஈசன்ட்ட ஒப்படைச்சோம். இந்தப்பா அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துருவாங்க. சரி, அப்ப நம்ம எப்பயுமே ஒரு தெய்வத்தின் கீழே வரக்கூடிய ஆன்மாவா தான் இருக்கணுமானா அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கு, நீ என்னன்னா அந்த நீனே உயர்த்திக்க முடியும். இங்க ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறது தப்பு செய்யறதுக்கு கிடையாது, உன்னை சரியா சரி செஞ்சுக்கிறதுக்கு தான். சோ இந்த ஃப்ரீ வில்ல நீ ஹைக்கா வைக்கலாம். அப்ப நீ ஜோதியாவே கூட மாற முடியும். ஜோதிய போய் அடைய முடியக்கூடிய நீ ஜோதியாகவே மாறக்கூட உனக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஜோதியா மாறுவாங்க, சில பேர் இருள் வெளியா மாறுவாங்க, சில பேர் அந்த ஆதி மூலமா இருக்கிற அந்த இருளும் ஒளியும் இல்லாதவங்க மாறுவாங்க. அப்ப அந்த இடமெல்லாம் இங்க வேக்கண்டா தான் இருக்கும். அப்ப நம்ம அந்தந்த இடத்துக்கு நம்ம போய் புட்டப் பண்ணிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணும், முயற்சியும் பயிற்சியும் விடாம அந்த ஒற்றை புள்ளியாகி சிவத்தையே நினைச்சு கொண்டே நம்ம இருக்கும்போது அதையே நம்ம இறுக பற்றி கொள்ளும் போது என்ன ஆகுறது அப்படின்னா, எத்தனைக்கு நீ உனக்கும் அவனுக்குமான உறவு என்ஹான்ஸ் ஆகுறதோ அத்தனைக்கத்தனை நீ உயர்ந்த தன்மையாக மாறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே ஃப்ரீ வில் தான். அதனாலதான் நிறைய பேர் ஒளி உலகத்துக்கு கூட போய் இருக்காங்க இல்லையா. அப்ப சொல்றாங்க இல்லையா, சப்த ரிஷிகள்லாம் நாங்க ஒளி உலகத்துல இருக்கோம், எங்களோட நிறைய பேர் பரவான்கள் இருக்காங்கன்னு. அப்ப அந்த ஒளியாக மாறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ரொம்ப அதிகமாவே அந்த சிவ சிந்தனையிலேயே இருக்கும்போது அந்த சிந்தனை தான் இங்க முக்கியம்ப்பா, வார்த்தைகள் முக்கியம் கிடையாது. சொல்றதுக்காக சொல்றோம், ஒரு விஷயத்த சிவம்னு சொல்லணும், ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல, அந்த அருட்பெரும் ஜோதியை சொல்லணும். அதை நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அத நீ உணர்வுகளால் அடையணும். தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு பசி வரும்போது எப்படி உணர்வுகளால உணர்ந்துக்கிறா, அதே மாதிரி கணவன் மனைவினா அந்த மனைவியானவள் கணவனுடைய அவனுடைய அந்த ஆசா பசம் அவனுடைய அந்த உணர்வுகளை எப்படி அழகா தான் புரிந்து கொண்டு அவனை ஒரு நிறைவாக்குறாலே ஃபுல்ஃபில் பண்றான். அந்த மாதிரியான உணர்வு, அந்த உணர்வை இறைவனோட வைக்கணும். மனிதர்கள்ட்ட உணர்வு கொடுத்து தாய் உணர்வு, அந்த உணர்வு, இந்த உணர்வுன்னா சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு அந்த ஒற்றை புள்ளியிட்ட கொடுக்கும் பொழுது நீ மேலும் மேலும் உயர்வு அடையிற. சகல சம்பந்தங்களிலும் இறைவனுடன் இருக்கிறது, அவரை தாயா நினைக்கிறது, அவருக்கு நம்ம தாயாகிறது, அவரை மகனா நினைக்கிறது, நம்ம அவருக்கு மகனாகிறது, சகோதரியா நினைச்சு அவருடைய அந்த உறவுகளை. ஏன்னா உடலோட கூடிய உறவு தானே அதெல்லாம். ஆனா அதை உடலற்ற அந்த ஒளிப்புள்ளியாக இறைவனோடையும் நம்மளால உணர முடியும். அப்படிங்கறத உணர்ந்து அத்தனை உறவுகளாகவும் அவரையே ஆக்கி கொள்ளும் பொழுது அவரையே நம்ம குருவா வச்சுக்கிண்டு, ஆசானா வச்சுக்கிண்டு, மாணவனா வச்சுக்க முடியாது, ஏன்னா அவர் நமக்கு எல்லாம் அப்படி எல்லாத்தோடையும் அவரோட நம்ம இருக்கோம். உண்மையிலேயே குருவும் சத்குருமான சிவ பகவான் கூறிய ஞானத்தை தான் அவங்களுக்கு இப்ப எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த எல்லாருமே ஆத்மா அழியாதது, மறுபடி உடல் எடுத்து பிறக்குங்கிறது 100% உண்மை. ஆனா அதுல 1 or 2 விதிவிலக்கா ஒளியாகவும் மாறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மிக மிக கஷ்டம், மிக மிக ரொம்ப ரொம்ப நம்ம அதுக்கு அவ்வளவு முனைவு போடலாம். அப்பதான் நீ இந்த அகம் பிரம்மாஸ்மி இதெல்லாம் அப்பதான் நீ அடைய முடியும். எல்லாருமே நான் அகம் பிரம்மாஸ்மி, எல்லாருமே நான் தத்துவமசி, நான் அத்தனை பேரும் தத்துவமசி ஆகத்துக்காக முனைப்பு போடணும். அகம் பிரம்மாஸ்மினா உனக்குள்ள இருக்கிற பிரம்மத்தை நீ கண்டு பிடிக்கணும். சும்மா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி நடக்கும்? புக்கு வச்சு படிச்சதுனால டாக்டர் ஆயிட முடியுமா? இல்லையா? ட்ரைனிங் எடுக்கணும், 1 year நம்ம இதுவா இருக்கணும், அதுக்கப்புறம் தானே நம்ம பண்ண முடியும். அப்புறம் சர்ஜன் ஆகணும்னா அதுக்கு தனியா MS ஒண்ணு படிக்கணும்னு இருக்கு இல்லையா? அத்தனை பேரும் டாக்டர் ஆகணும், MBBS படிக்கிற மாதிரி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி சத்கதி அடைச்சு சத்தியுகம் போறோம். அப்புறம் நீ மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் ஆகணும்னா தனியா ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரிதான் நீ தத்துவமசி ஆகிறது, நீ அகம்பிரமாஸ்மி ஆகுறதெல்லாம் அது இன்னுமே டஃபஸ்ட் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பண்ணணும். அதுவும் ஒண்ணும் இல்ல, இதுலயே இன்னும் நுணுக்கமா பார்த்து கேப் எல்லாம் ஃபில்அப் பண்ணி என்னென்ன சின்ன தவறுகள், என்னென்ன சின்ன இருக்கு, நம்ம நினைவுகள், நம்மளோட செயலாக்கம் எல்லாத்தையுமே பார்த்து 4 விதமாவும் வர அத்தனை காது கண்ணு மூக்கு எல்லாத்தையும் டக்குன்னு அடைச்சுக்கிண்டு எதையுமே இன்ஹேல் பண்ணாம, எதையுமே இன்டேக் பண்ணிக்காம, தாமரை இலை மேல தண்ணீர் எப்படி இருக்கு இல்லையா, ஒட்டியும் ஒட்டாமல் இந்த உலகத்துல நீ இருக்கும்போது நீயும் தத்துவமசி ஆகலாம், நீயும்
அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அழகா நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். ஆனா யாரோ சொல்லிட்டு போனதை வச்சுன்னு அகம் பிரம்மாஸ்மின்னு சும்மா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ எல்லாரும் இணைந்தே யோகம் செய்வோம். இணைந்தே சத்தியோகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் விஷ்ணுபை எனப்படும் கைக்குந்தம் அமைக்கணும். ராம ராஜ்யம் அமைச்சு அதுல அழகா சிறப்போட தேவி தேவதைகளா வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் சுகம் சாந்தி ஆனந்தம் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ ஆல். ஓம் சாந்தி. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சத்தியா இறைச்சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதுவரை இணைந்து பயணித்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். குருவும் சத்குருவான சிவ பகவானுக்கு கோடானு கோடி நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. God bless you. ஓம் சாந்திமா. என்ன சொல்றதுன்னே தெரியலமா. அப்படியே உங்க ஸ்பீச் கேட்க அப்படியே கண்ணே காந்தது. அப்படி